Hello everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து லென்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் வந்து வினோத்தோட சேனலில் வந்து கேமரா செலெக்ஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, பேசியிருந்தோம். ஸோ அது வந்து அதோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் லென்ஸுக்கும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹோல் வீடியோவில் வந்து நாங்கள் லென்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணோம், எந்த லென்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம், ஒவ்வொரு லென்ஸும் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் திங்க் பண்ணோம், எப்படி ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஒரே ஆள் வந்து இந்த எல்லா லென்ஸையும் வாங்குற கிட்டத்தட்ட 16லேருந்து 17 லென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஆள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கரெக்டான டைமில் நாங்கள் 2 பேரும் க்ரோ ஆகிற டைமில் கரெக்டாக நான் அவரை மீட் பண்ணேன், அவரும் என்ன மீட் பண்ணார். ஸோ அந்த டைமில் தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் 2 பேருமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி ஃபோக்கல் லென்த் வைஸ் வாங்கணும். ஓகே, நான் ஒரு வைடு வாங்குறேன்னா அவரோட டெலிஃபோட்டோ வாங்குறேன், நான் ஒரு ப்ரைம் வாங்குறேன்னா அவரோட ஜூம் லென்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஹோல் ப்ராசஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், பேச போகிறோம். இதுவும் லென்த்தி வீடியோ தான் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது கண்டிப்பாக ரொம்ப லென்த்தியாக தான் இருக்கும் இந்த வீடியோ. ஆமாம். ஸோ மாஸ்டரே ஸ்டார்ட் பண்ணட்டும். சொல்லுங்கள் மாஸ்டர். ஆமாம், இவ்வளோ லென்ஸ் முன்னாடி இருக்கு இல்லையா, இருந்தாலும் இல்லாத லென்ஸ் பற்றி தான் பேசப்போம். ஸ்டார்ட் பண்ணி நிக்கான் D90 கேமரா நான் வச்சுருந்தப்போ அந்த கேமராவுக்கு 18-105 லென்ஸ், அது கிட் லென்ஸ் தான் வந்திருந்தது. அது 3.5 to 5.6 நினைக்கிறது அப்போச்சர். அந்த லென்ஸ் ஒன்று. அதுக்கப்புறம் D90க்கு இன்னொரு ஜூம் லென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். 70-300 4.5 to 5.6 அந்த அப்போச்சரும். இந்த 2 லென்ஸுமே ரொம்பவே தூக்கி கொடுத்த லென்ஸு, சான்ஸே இல்லை. அது அந்த கிட் லென்ஸு தான். அது கிட் லென்ஸுக்கான பிரச்சனைகள் அந்த லென்ஸில் இருக்கும், 18-105 இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் அது ஒரு பிகினருக்கோ இல்லை ஒரு லேர்னருக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அதில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து ஈஸியாக நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இருந்தது. 70-300 லென்ஸும் அதே மாதிரி தான். அந்த லென்ஸு ஷார்ப்பு என்ன கான்ட்ராஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹேஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மற்றபடி இமேஜோட ஷார்ப்னஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த லென்ஸ் சூப்பரான லென்ஸ். அது ரொம்ப வருஷம் யூஸ் பண்ண அந்த லென்ஸ். அந்த 70-200 2.8 வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த லென்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோகிராஃபின்னு சும்மா பெணாத்திக்கிட்டே இருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே. அதனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கிரிதரன் சிகாகோவில் இருந்தான் அந்த டைமில். ஃபோன் பண்ணிட்டே, தம்பி டே என்னடா எப்போ பார்த்தாலும் கேமரா ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இருக்கிற, ஏதாவது லென்ஸ் எதாவது வேணுமாடா வாங்கிட்டு வாடா அப்படின்னா. டே மச்சி நிஜமாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாடா வாங்கி சொல்லி தொலை, ஃப்ரெண்டாகி தொலைச்சிட்டு சொல்லி தொலை அப்படின்னா. அவன் தான் வாங்கி கொடுத்த லென்ஸ் இது, இந்த 50mm 1.8 D லென்ஸு. இந்த வீடியோ அவன் பார்த்துட்டு இருக்கானு தெரியல, ஆனால் பார்த்தான்னா டே கிரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மிச்சி. இந்த லென்ஸ் அவன் வாங்கி கொடுத்தது தான். ஸோ இந்த லென்ஸும் 1.8 ப்ரைம் லென்ஸ். இது எவ்வளோ ஆச்சுங்க இது வாங்கி 2010. ஆமாம், 2010 வாங்கினது இந்த லென்ஸு. இப்போ 10 வருஷம் நேற்று கூட இது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தாலும் 50mm 1.8 லென்ஸு. ஸோ இந்த லென்ஸை வச்சு தான் அந்த வீடியோவை பண்ணியிருந்தேன் நான். ஸோ இது ஒரு அட்டகாசமான லென்ஸு. ஸ்டார்டர்ஸ்க்கு இது வந்து இந்த 50mm 1.8ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் லென்ஸ் கிடையாது, அது ஒரு இமோஷன். அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, சோனியாக இருந்தாலும் சரி, கேனனாக இருந்தாலும் சரி, நிக்கானாக இருந்தாலும் சரி, எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, அந்த 50mm 1.8 அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. அந்த DSLR நம்ம வாங்கினதுக்கு ஒரு என்ன சொல்ல, அந்த பலன் அப்படிங்கிறது அந்த இந்த லென்ஸில் தான் கிடைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ யூஸ்வலாக அந்த ஹோல் பேக்கேஜாக வாங்குவாங்க. கிட் லென்ஸ் 18-55 இல்லை 55-200 இல்லை 70-300 அந்த பேக்கேஜ் வரும். அதை தாண்டி ஒரு லென்ஸு நம்ம சஜஷன் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் பாடி தனியாக வாங்க, ஒரே ஒரு லென்ஸ் வாங்க. கரெக்ட். அந்த ஒரு லென்ஸு ஸ்டார்ட் வித் 50. கரெக்ட். 1.4க்கு ஆஃபர் பண்ண பரவாயில்ல, 1.8 வாங்க. ஸோ அது வந்து சீப்பஸ்ட்டு ப்ரைம் லென்ஸ் அந்த வரிசையில். DSLR ரொம்ப சீப்பஸ்ட்டு. கேமரா எடுத்தாலும் சரி, நிக்கான் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் சீப்பஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய சுச்சுவேஷன்ஸில் எனக்கு இப்படி தான் கருத்து இருக்குது. இந்த மெகா பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 100 மெகா பிக்சல், 60 மெகா பிக்சல், 40 மெகா பிக்சல் அந்த நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜூம் நம்பர்ஸும் 300 mm வரைக்கும் இருக்குதா, சரி ஓகே இந்த லென்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 50mm அப்படிங்கிறது கேட்கறதுக்கு அவ்வளோ ஃபேன்சியாக கூட இல்லை. அது என்ன 50 தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது. ஆனால் இந்த 50mm லென்ஸு இது கை கொடுக்குற மாதிரி சில நேரத்தில் ஜூம் லென்ஸ் கூட கை கொடுக்காது. அவ்வளோ சூப்பரான ஒரு லென்ஸு, செம்ம வெர்சடைலான லென்ஸு, லோ லைட்டுக்கும் அட்டகாசமாக இருக்கும், போதுமான அளவுக்கு ஷார்ப்னஸ் இருக்கும். கொடுக்குற காசுக்கு இவ்வளோ தான் ஷார்ப்னஸ் வரும். அது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சீப்பான லென்சஸ் தான் யூஸ்வலி. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்டு, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு தி பெஸ்ட்டு. அந்த டைமில் என் ஃப்ரெண்டுக்கு செலவு வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவன் ஃப்ரீயாக தான் வாங்கி கொடுக்குறேன் நான், இருந்தாலும் அதுக்கு அல்பத்தனமாக போய் இருக்கிறதுலே காஸ்ட்லிஸ்ட்டாக வாங்கிக்கூடாது இல்லையா. அதனால் மச்சி G லென்ஸ்னு ஒன்று இருக்குது, D லென்ஸ்னு ஒன்று இருக்குது, எனக்கு D லென்ஸே போதும் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லென்ஸ் இருக்கிறது சீப்பஸ்ட்டு 51.8 இந்த லென்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த லென்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ்னா அந்த அப்பச்சர் ரிங் இருக்கும் அதில். இது வந்து யூஸ் பண்ணணும்னா அந்த ஃபோக்கஸ் மோட்டர் வேணும். இது இன்பில்ட் ஃபோக்கஸ் மோட்டர் இருந்ததுனா தான் இது யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த லென்ஸு அந்த D90ல் ஃபோக்கஸ் மோட்டர் இருந்தது, இந்த லென்ஸே போதும் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லென்ஸ் தான் வாங்கினேன் நான். இது போக அப்போ G லென்ஸும் இருந்தது, 1.8 G லென்ஸும் இருந்தது.
சூப்பர். 10 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு லென்ஸை. ஆக்சுவலி இந்த லென்ஸை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம், நான் இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு டீலில் வாங்கும்போது வந்து அந்த கேமரா பேக்கோட மொத்த கிட் வரும்ல, ஸோ அதில் வந்து கேட்குறவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி 70 to 300 வாங்காதீங்க, இல்லை 18 to 55 வாங்காதீங்க, ஒன்லி பாடி மட்டும் வாங்கிட்டு இந்த 50mm மட்டும் வாங்குங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய ப்ராசஸ். இல்லைங்க அது 300 வரைக்கும் தராங்க, நீங்கள் 50 மட்டும் சொல்கிறீங்க, நான் அதே வாங்கிக்கலாம். இல்லைங்க அப்படி சொல்லி ஒன்றா எக்ஸ்பிளைன் ஓகே, அதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறது ஒரு படாத படம். ஏன்னா அவங்க பொதுவாக இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு கேமரா ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னாக்கா ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கணும், குழந்தைங்க ஃபோட்டோஸ் எடுக்கணும், புதுசாக குழந்தை பிறந்திருக்கும், அந்த ஃபோட்டோஸ் குழந்தையோட ஃபோட்டோஸை எல்லா நேரத்துலையும் ஃபோட்டோகிராஃபர் வச்சு எடுத்துக்க முடியாதுங்கிறதுனால இவங்க அதை எடுக்கணும், நல்லா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்குறது. அந்த கிட் லென்ஸ்லேயே ஆகட்டும், ஜூம் லென்ஸ்லேயே ஆகட்டும், லோ லைட் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே லைட்டு இருக்கவே இருக்காது, அந்த லென்ஸ் வேலைக்கே ஆகாது. அது ஆட்டோவில் வச்சு எடுப்பாங்க, ஆட்டோவில் வச்சு எடுக்கும்போது ஷட்டர் ஸ்பீட் 1/10 காட்டும். அது அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. அது எடுக்கும்போது எல்லா பிக்சரும் பிளரியாக தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய அப்பச்சர் லென்ஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு டீசென்ட் ஷட்டர் ஸ்பீடில் நல்லாவே எடுக்கலாம் ஃபோட்டோஸ், அட்லீஸ்ட் மெமரிஸ்க்கும் நல்லா இருக்கும். ஆனால் அது சொல்லி புரிய வைக்கணும். அது சொல்லும் போதே அப்பச்சர்லேருந்து அப்படியே ஆரம்பிக்கணும். ஐயா சொன்னேன் என்ன அப்பச்சர்னா என்ன, ஷட்டர் ஸ்பீட் இங்கிருந்து நடந்து போய் எடுக்கணுமா, நான் இங்கேருந்து ஜூம் பண்ணிக்கிறேன் பாஸ். ஸோ அந்த மாதிரி. ஆனால் இது ஒரு செம்மையான லென்ஸு. இன்ஃபேக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது இதில் தான். பட் என்னன்னா 50mm அதாவது ஃபோட்டோகிராஃபி வந்து பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி தான் D90 நான் சொன்னேன் உங்கள்கிட்ட D90 இந்தியாவில் வரும்போது D90 கொண்டு வந்து வழக்கம்போல் அந்த கிட் லென்ஸ் 18 to 55 இல்லை 70 to 300 அதே காம்போ தான் இருந்துச்சு. பட் அந்த 70 to 300 வந்து நான் ஒரு ட்ரிப்பு போகும்போது உடச்சிட்டேன். ஸோ அது உடஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப்பில் தான் மொத்த கேமரா பேக்கும் தொலைஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் D750 வாங்கணும். ஸோ D750 வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வாங்கின லென்ஸ் இவர் சொன்ன மாதிரி இது வந்து 1.8 D லென்ஸு, நான் வந்து 1.4 ஐ திங்க் ஜி லென்ஸ் நினைக்கிறேன். ஆமாம் ஜி லென்ஸ் தான். ஜி லென்ஸ் ஏன்னா இப்போ அது எங்கிட்ட இல்லை. ஸோ அதனால் 50mm 1.4. பட் அதுவும் வந்து புதுசு கிடையாது. ஏன்னா புதுசு வந்து $430 என்னமோ வந்துச்சு. ஸோ நான் வாங்கினது வந்து செகண்ட் ஹேண்ட். ஸோ யூஸ்டு $260. ஸோ அந்த டைமில். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வாங்கின லென்ஸ். ஆமாம் D750 வாங்கினதுக்கப்புறம் வாங்கின லென்ஸ். ஸோ அதுவும் நல்லா உழைச்சது. ஈவெண்ட்ஸ் எல்லாம் போய் எடுக்கிறதுக்கு முன்னாடி வெளில ஒரு பார்க்குக்கு போகிறது, சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் வாங்கி எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அதெல்லாமே வந்து அந்த போர்ட்ரேட் ஃபீல் கொடுத்தது. பொக்கே சூப்பராக இருக்கும். ஸோ 1.4 அப்படிங்கிற லோ லைட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப, அதாவது ஃபோட்டோகிராஃபி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் லென்ஸ் வந்து இதுதான் அஃபிஷியல். ஐ மீன் எக்ஸப்ட் அந்த கிட் லென்ஸ் விட்டுட்டு நீங்கள் அடுத்த ஒரு ப்ரொஃபஷனல் லென்ஸ் அப்படின்னா அது வந்து ஆமாம் கண்டிப்பாக ப்ரோக்ரேட் லென்ஸ் தான். அது 1.4 அப்படின்னு வந்துருச்சுனாலே யூஸ்வலி ப்ரோக்ரேட் லென்சஸ் தான். 1.8க்கு 1.4க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லையே, என்ன மிஞ்சி போனால் முக்கால் ஸ்டாப் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான் அந்த லைட்டு. ஆனால் அந்த லென்ஸில் கோட்டிங்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த லென்ஸோட பில்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அது ஃபுல்லாக மெட்டாலிக் பில்ட்டாக இருக்கும் அந்த லென்ஸு. கோட்டிங்ஸ் நல்ல கோட்டிங் இருக்கும். அந்த லென்ஸோட கலர் ரெண்டிஷன் ஆகட்டும், கான்ட்ராஸ்ட் ஆகட்டும், ஷார்ப்னஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த லென்ஸை விட பெட்டராக இருக்கும். ப்ளஸ் அது லைட்டும் ஜாஸ்தி கொடுக்கும். ஸோ லென்ஸ் சைஸும் பெருசாக இருக்கும், வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 1.4 அப்படிங்கிறது வந்து 1.8 கிட்ட இருக்கிற நம்பர் மாதிரி தெரிஞ்சாலும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில். பேக்ரவுண்ட் ரெண்டிஷனும் அட்டகாசமாக இருக்கும். அது பேக்ரவுண்ட் பிளர் வந்து 1.8 விட 1.4 ரொம்ப பெட்டராக இருக்கும். அது எப்படி பார்த்தாலுமே அந்த லென்ஸ் பெட்டர் லென்ஸ் தான் 1.4 ஜி லென்ஸ் கண்டிப்பாக. ப்ளஸ் இப்போ நீங்கள் அது பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஸோ டாக்டர் வச்சு. ஸோ அதான் நல்ல லென்ஸ் ஆக்சுவலாக. அது வந்து போர்ட்ரேட்ஸ்லாம் வந்து என்ன நீங்கள் நடந்து எடுக்கணும். பட் அது வந்து அந்த ப்ரைம் ஷூட்டர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்பவே கரெக்டு. நீங்கள் வாக்கின் பண்ணி எடுக்கணும். சில டைம் வந்து ரொம்ப டெலிஃபோட்டோ மாதிரி இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் நடந்து எடுக்கிற எல்லா ஷாட்டுமே சூப்பராக இருக்கும். சில சமயம் லென்ஸ் இல்லாமல் டெலிஃபோட்டோ லென்ஸ் இல்லாமலாம் நம்ம நிறைய ஈவெண்ட் எடுத்துருக்கோம். இந்த ஒரு லென்ஸை வச்சு ஓட்டின ஷூட்லாம் இருக்குது. கரெக்ட். ஸோ நல்ல லென்ஸ் ஆக்சுவலாக. யாராவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லென்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே சூப்பர். ஆமாம், சீப்பான ப்ரைம் லென்ஸும் கூட. ஓகே, ஸோ 50mm அப்புறம் அடுத்து என்ன வாங்கினீங்க? அடுத்து நான் வாங்கின லென்ஸு 85 சினி. ஒரு நிமிஷம். சினி லென்ஸ் இல்லையா? ஆமாம் சினி லென்ஸ். இது ஃபஸ்ட்டாக நான் வாங்கின சினி லென்ஸ் இது. ஸோ இதுதான் என்னுடைய முதல் சினி லென்ஸு. அல்ப மாதிரி வீட்டுக்கேன்னு எழுதி வச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க. இது வந்து எல்லோரும் சேர்ந்து இல்லை எல்லா லென்ஸும் எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக கலந்து தொலைஞ்சு போய்டுங்கிறதுனால எல்லாத்தையும் பேர் எழுதி வச்சுருப்போம். அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின சினி லென்ஸு. இது வாங்கினதுக்கு முக்கியமான காரணம், சினி லென்ஸு எனக்கு யூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு கிடைச்ச சீப்பஸ்ட்டு சினி லென்ஸு. ஆமாம், அதுக்கப்புறம் இது இல்லையா 50mm அப்புறம் அடுத்து. ஆமாம், $300 என்னமோ தான் ஆச்சுது. ஸோ 1.5 T1.5 எஃப்எல்ல T1.5 இது. இதுவும் ஒரு அட்டகாசமான லென்ஸ். இது வந்து D750 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இந்த லென்ஸை. வீடியோக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்கிட்ட ஒரு ப்ராப்பரான வீடியோ கேமராவும் கிடையாது. D750 தான் அப்படியே தான் எடுத்தாகணும் எல்லாத்தையும். ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படியும் D750 தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால என்ன சினி லென்ஸில் வச்சிருந்தோம்னா அட்லீஸ்ட் அந்த மேனுவல் ஃபோக்கஸ் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பெரிய த்ரோ அது நல்லா இருக்கும் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. இது ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். 85mm ரொம்பவே போர்ட்ரேட் சைஸ் தான் அது. ஆனால் அந்த ஃபோக்கஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் மிஸ் ஆகாது. நல்லா இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, மெதுவாக அழகாக ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்ம. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லென்ஸு. ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக யூஸ் பண்ணலை. நம்ம சோனி சைடு வந்ததுக்கப்புறம் அதிகமாக இந்த லென்ஸை நான் யூஸே பண்ணலை. ஆனால் யூஸ் பண்ணின வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதோடைய அவுட்புட்டு.
ஆனால் சினி லென்ஸ்னு வந்துருச்சுன்னா ஒரு செட்டாக வாங்கி வைக்கணும் கார்த்திக். இல்லைன்னா அந்த ஒத்த சினி லென்ஸுங்கிறது இந்த தனி மரம் தோப்பாக்காதுங்கிற மாதிரி இந்த ஒத்த சினி லென்ஸ் வந்து வேலைக்கு ஆகாது. அது ஒரு செட்டாக இருந்ததுன்னா அதோடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு நிறையா இருக்கும். அது வந்து ப்ராப்பராக அந்த ரிக் செட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு செட் அப்படின்னாக்கா அந்த பல் சக்கரம் எல்லாத்துக்கும் அந்த இடத்துல இருக்கும், செட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த லென்ஸு குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டால் ஓகே, யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது நம்ம சினி லென்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த ஒரு ஃபீலுக்காக இந்த லென்ஸ் ஒரு சீப்பஸ்ட் ஆப்ஷன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. ஃபோட்டோஸ் கூட எடுத்துருக்கேன். ஆனால் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? ஓகேங்களா? ஓகே. 1.5ல வீடியோ மாதிரி தான் இருக்கும். அதான் அந்த ஃபோட்டோ லென்ஸுக்கும் சினி லென்ஸுக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. பார்த்தாலே ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். அந்த ஷார்ப்னஸ்லாம் இருக்காது. அந்த வீடியோக்கு எவ்வளோ ஷார்ப்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். அது ஒரு ஃபோட்டோ லென்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இல்லையா? வீடியோ அப்படி இருக்காது. வீடியோ லென்சஸ் அப்படி இருக்காது. அந்த அளவுக்கு செம்ம ஷார்ப்பாக இருக்காது. ஆரி லென்சஸே அப்படி இருக்காது. தேவையான அளவுக்கு ஷார்ப்னஸ் இருக்கும். ஆனால் அது வந்து எப்படி பார்த்தாலும் அந்த ஃபோட்டோவோடைய ஷார்ப்னஸ் அதில் இருக்காது. அது வந்து சில விஷயங்களில் ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட் தான். அது வீடியோக்கு அப்படி தான் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. பட் தெரியல, நம்ம அவ்வளோ பெரிய சினிமாட்டோகிராஃபி சைடில் நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன் நான், அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின லென்ஸ் வந்து 2470. ஆமாம். இல்லை இதுக்கிடையில் வேறு எதுவும் வாங்கினீங்களா? இல்லை இதுதான் 2470. ஐ திங்க் நானும் அந்த 50mm அப்புறம் அடுத்து வாங்கின லென்ஸ் வந்து இதுதான், ஜெம் 2470 ஐக்கானோடது. இது மூடி வேறு கலந்துருக்கு, கீழே விட்டோன்னா விழுந்தோம். ஆமாம், பார்த்து. ஸோ இந்த லென்ஸ் தான். அகெயின் இதுவும் வந்து செகண்ட் ஹேண்ட் லென்ஸ் தான். அப்படி இது புதுசு கிடையாது. இது ஈபேயில் வந்து அந்த கிரே மார்க்கெட்னு சொல்லி அதில் வாங்கினது. ஏன்னா புதுசு வந்து அப்போ பயங்கர காஸ்ட்லி, 2000 சம்திங் வந்துச்சு. நான் இது வாங்கும்போது 1800 நினைக்கிறேன். ஸோ இது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் தான். ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல, சூப்பராக யூஸ் ஆச்சு. நிக்கானில் எடுத்த அத்தனை ஃபோட்டோஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80% ஆஃப் த பிக்சர் இந்த ஃபோட்டோ இருக்கும். அது ஒரு ரீசன் வந்து 2470 வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் மற்ற லென்ஸ்லாம் ஆட் ஆச்சு. அது ஒரு ரீசன். பட் இன் ஜென்ரல் நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 70% ஆஃப் த பிக்சர் வந்து ஒன்லி 2470. ஏன்னா எடுக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த டெலிஃபோட்டோ இது வந்து ஸ்வீட் லென்த் இல்லையா? 2470 வரைக்கும் 2470 மாதிரி லென்ஸ் வரவே வராது. எக்ஸாக்ட்லி. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஈவெண்ட் இது வந்து கான்ஸ்டன்ட் அப்பர்ச்சர் கூட. ஸோ 2.8 24-70 2.8 அப்படிங்கிறப்ப நீங்கள் 70லையும் 2.8 இருக்கும், 24லையும் 2.8 இருக்கும். ஸோ செம்மையாக யூஸ் பண்ண தட்டி எடுத்தாச்சு. இது இந்த லென்ஸ் இன்னும் சூப்பராக இருக்காது. இப்போ நேற்று முந்தானத்து கூட எங்கேயே வெளியே போனப்போ எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணோம். அட்டகாசமான லென்ஸு. திங்க் உங்களுக்கும் இதே ஃபீல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக நான் வாங்கின லென்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக 2015 எங்கள் அண்ணாவை பார்க்கறதுக்கு மயாமி போயிருந்தேன். அப்போ அதான் அந்த கிரி மாதிரி தான் எங்கள் அண்ணனும். திடீர்னு அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். திடீர்னு டேய் என்னடா ஒரே ஃபோட்டோ சொல்லிட்டு இருக்க, என்ன ஏதோ லென்ஸ் ஏதோ வாங்கிக்கிறியா நீ அப்படின்னாரா? வாங்கிக்கிறேன் ஷாமண்ணா. அவர் பேர் ஷாமு. வாங்கிக்கிறேன் ஷாமண்ணா. என்ன லென்ஸ் வேணும் அப்படின்னாரு. நான் ஒரு லென்ஸ் பார்த்து வச்சிருக்கிறேன், அந்த லென்ஸ் உங்களுக்கு சூட் ஆகாம பாருங்க அப்படின்னேன். ஆனால் நான் வந்து கடனாக தான் வாங்கிக்குவேன். டே நீ சம்பாதிச்சு பொறுமையாக கொடுறா, நீ பொறுமையாக கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. இப்போ எனக்கு ஒன்றும் பணம் உடனே அவசியம் இல்லை, தேவையில்லை எனக்கு, நீ பொறுமையாக கொடு, நல்லா வச்சு கற்றுக்கோ அப்படின்னாரு. சரி ஓகே, எனக்கு 2470 2.8 லென்ஸ் வேணும் அப்படின்னு. அப்படின்னா என்னடா அப்படின்னாரு. இதுதான் இன்னும் $1700 ஒரு பேச்சுக்கு கேட்டால் இந்த லென்ஸோட விலை $1700. அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான். சரி போ வாங்கிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வாங்கி வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. அந்த அதான் நான் யூஸ் பண்ணின ஃபஸ்ட்டு ப்ரோ லென்ஸ்னாக்கா 2470 தான். இந்த லென்ஸ் மாதிரி ஒரு லென்ஸ் வாய்ப்பே கிடையாது, சான்ஸே இல்லை. இது வந்து அந்த ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க 24 to 70 இந்த ரேஞ்சு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஞ்சு. முக்கியமாக ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு வைடும் வேணும், அதே நேரத்தில் டக்குன்னு ஒரு போர்ட்ரேட் எடுக்கணுமா இதில் எடுத்துலாம். 70க்கு திருப்பு டக்குன்னு ஒரு போர்ட்ரேட் எடு. இல்லை நிறைய பேர் நிற்கிறாங்களா வைட் எடுக்கணுமா, டக்குன்னு ஒரு வைட் எடு. அந்த வைட் சீன்லேயே ஒரு முக்கியமான மொமெண்ட்டை மாத்திரம் கேப்சர் பண்ணணுமா, ஒரு முகத்தை மாத்திரம் எடுக்கணுமா, அது ரியாக்ஷன் அதை ஃபோட்டோ எடுக்கணுமா, டக்குன்னு ஃபோட்டோ எடு. 2.8 அப்பச்சர் கான்ஸ்டன்ட் அப்பச்சர். ஜூம் பண்ணால் லைட் கம்மியாகும் ஜாஸ்தியாகும், அந்த பிரச்சனைலாம் கிடையாது. அதனால டக்குன்னு ஜூம் பண்ணி டக்குன்னு ஃபோட்டோ எடு. இது என்ன ஜூம் ரிங் மட்டும் ஒரு கோடி வாட்டி திருப்பி இருப்பாங்க. ஆக்சுவலாக அது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு இல்லையா? எந்த லென்ஸுமே இந்த அளவுக்கு அந்த ஃப்ளெக்சிபிளாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தே கிடையாது இது வரைக்கும். இப்போ யூஸ் பண்ணுற சோனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோனியில் அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. சான்ஸே இல்லை. ரிங்கு 24 70க்கு எவ்வளோ குயிக்காக போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு. அதாவது இப்போல்லாம் கார்த்தி நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு 2 பேராக போகிறோம்னு வச்சுப்பாங்க. ஒரு 4 பேர் போகிறோம் அப்படின்னாக்கா 2 ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தர் 70-100 இன்னொருத்தர் வந்து 24-70 வச்சிருக்காங்கன்னா அப்போ வந்து ஃபோட்டோஸ் 70-100லையும் ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஒரே ஆள் 2 கேமரா ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா 24-70 70-100 அப்படின்னா நீ சொன்னீங்க 70%, எனக்கெல்லாம் 90-95% 90-95% ஃபோட்டோஸ் இந்த லென்ஸில் தான் இருக்கும்.
இந்த லென்ஸில் தான் இருக்கும். இப்போ நான் சில ஷூட்ஸில் கூட கார்த்திக் ஏதாவது லென்ஸ் தேவைப்படுது அப்படின்னாக்கா தூக்கி கொடுத்துருவேன் நான். எனக்கு 70-200 இருந்தால் போகும் கார்த்திக், வேறு எதுவுமே வேண்டாம் எனக்கு, அவ்வளோதான். இந்த லென்ஸு உழைச்ச மாதிரி வேறு எந்த லென்ஸும் உழைச்சது கிடையாது. இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த லென்ஸ். இந்த லென்ஸ்னால் நிக்கான் லென்ஸ்னு நினச்சிக்காதீங்க. கேனன்லேயும் 24-70 சாரி 70-200 நடுவில் சொல்லிட்டேன் போல. சரி 24-70 கேனன்லேயும் 24-70, சோனிலையும் 24-70, நிக்கான்லேயும் ஆட்டு 24-70. இந்த 24-70 அப்படிங்கிறது திரும்ப சொல்கிறது எல்லாம் கான்செப்ட் தான். ஃபோக்கல் லென்த் தான் முக்கியம் உங்களுக்கு, பிராண்ட் முக்கியம் கிடையாது. இந்த லென்சஸை அடிச்சிக்கவே முடியாது. இது இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனலாக நான் பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ரேஞ்ச். இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இந்த லென்ஸ். டிபெண்ட்ஸ். ஐ மீன் அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 24-70 இல்லாமல் வாய்ப்பே கிடையாது. அது இப்போ வந்து இது 24-70, இப்போ 24-105, அதுவும் வந்து F4 ஈக்குவலாக பாப்புலர் ஆகிட்டு வருது. பட் ஆனால் இது வரைக்கும் 24-70 செம்ம எந்த பிராண்ட் எடுத்துட்டாலும். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ண வரைக்கும். வெங்கட் கிட்ட கேட்பேன் நான். அவர் வந்து குரூப் ஃபோட்டோஸ்லாம் வந்து வெங்கட் நீங்கள் 2.8 எடுப்பீங்களா 4 எடுப்பீங்களா அப்படின்னா 2.8 தான். எப்படி வெங்கட் இவ்வளோ எல்லாருமே ஷார்ப்பாக இருப்பாங்களா? டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு போதும். இந்த டிஸ்டன்ஸில் 24 அடிச்சுனாக்கா உனக்கு எல்லாருமே ஃபோக்கஸில் தான் இருப்பாங்க. அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன மிஞ்சி போனால் 35 வரைக்கும் போவோம் நம்ம, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த டிஸ்டன்ஸ் தான் முக்கியம். அந்த டிஸ்டன்ஸில் இருக்க அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டுக்கு எல்லாருமே ஷார்ப்பாக தான் இருப்பாங்க. எனக்கு லைட்டு தான் முக்கியம். எனக்கு லைட் ரொம்ப தேவை. அதனால் ஏன்னா ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா முக்கியமாக அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த நாட்டில் ஷூட் பண்ணுறதுக்கும் நம்ம நாட்டில் ஷூட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த நாட்டில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெருசாக கொடையெல்லாம் வச்சு ஃப்ளாஷ் எல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டோம். இங்கே முடிஞ்ச அவைலபிள் லைட்டு, அப்படி இல்லைன்னா கேமரா மேலே இருக்கிற ஃப்ளாஷ், அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் ஃப்ளாஷ், எங்கேயாவது ஒரு ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் வச்சுருப்போம். ஏன்னா இங்கே வந்து அந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அது பார்க்கறதுக்கு அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கொடை, ஒரு வீடியோக்கு தனியாக லைட்டு, ஃபோட்டோக்கு தனியாக லைட்டு, அந்த மாதிரி வச்சு வரிசையாக வச்சுருக்க மாட்டோம். அதனாலேயே வந்து அந்த 2.8 4 அப்படிங்கிறது அந்த 4க்கு கை போகவே போகாது. ரொம்ப ரேர் 4ல் எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ 2.8னா 2.8 தான். ஏன்னா அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த லென்ஸை வாங்கியிருக்கோம். 4ல் எடுக்கிறதுனா இதை விட $1000 கம்மியாக கிடைக்கும் அந்த லென்ஸ். அது 4ல் எடுத்துகிட்டு போகலாமே. ஆனால் 2.8 எங்களுக்கு லைட் அவ்வளோ தேவை. அதனாலேயே இந்த 2.8னா 2.8 தான் அதிகமாக எடுப்போம்னாங்க. ரொம்ப ரேர். ஒரு 3 லேயர் ஆளுங்க நின்னாங்க அப்படின்னாக்கா 4க்கு போகும். அப்படி இல்லைன்னா 2.8 தான். 2 லேயர் ஆளெல்லாம் அந்த தூரத்துலேருந்து எடுக்கும்போது ஒன்றுமே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை அப்படி இருந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு அந்த ஐ மீன் இந்தியாவில் இருக்க மாதிரி நமக்கு அவ்வளோ லென்த்தி ஒரு 20 பேர் 30 பேர் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்க மாட்டோம். 5 போனால் 5 பேர் 10 பேர் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ஆர்க்காக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக நின்னுங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு லைன் ஸ்ட்ரைட்டாக நின்னாங்க அப்படின்னா நீங்கள் F2.8 எடுத்தீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஜ் டு எஜ் ஷார்ப்னஸ் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு தான் நாங்கள் பார்த்துக்கிறோம். F4 ரேராக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து லைட் அவ்வளோ நீங்கள் இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி 2-3 லைட் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் F8 F5.6 F8 எடுக்கிறாங்க குரூப் ஃபோட்டோஸ். அந்த மாதிரிலாம் F8லாம் கேமரா பார்த்ததே கிடையாது. எப்பயாவது அது லாங் எக்ஸ்போஜர் எடுக்கிறது. ஸோ அதனால் 2.8 தான் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அதனாலேயே இந்த லென்ஸ் வந்து ரொம்ப வெர்சடைலாக இருந்துச்சு. ஸோ செம்ம லென்ஸு. சான்ஸே இல்லை. 2.8க்கு நான் என்றைக்குமே நெற்றி கடன் பட்டிருக்கேன். அந்த லென்ஸு ஒரு சகாப்தம். இந்த லென்ஸு சீரியஸாக சூப்பரான லென்ஸ் அது 24-70ங்கிறது. ஓகே, அடுத்த லென்ஸ் என்னது? வேற என்ன லென்ஸ் வாங்கினோம் நான்? அடுத்தது அந்த லென்ஸ் தான் 70-200. ஆமாம், காஸ்ட்லியான லென்ஸ். அடுத்த காஸ்ட்லி. இதையாவது நீங்கள் காசு கொடுத்தாங்க இல்லை இது வேற யாராவது கிஃப்ட் பண்ணாங்க? அதுவும் காசு கொடுத்தா வாங்கினேன் நான். ஆனால் வாங்கும் போது இன்னொருத்தங்க காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காசு கொடுத்துட்டேன். அது வேற விஷயம். ஆனால் காலத்தால் செய்த நன்றி அது. அப்பா, ஞானத்திலும் மாலை பெரிது. சும்மா இல்லை. சொல்லுங்கள். 70-200 f2.8 லென்ஸு. இதுவும் ஒரு இன்றியமையாத லென்ஸ் தாங்க. 24-70 70-200 அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையாக செருப்பு ஜோடி மாதிரி தான். இந்த கால் செருப்பு இல்லைன்னா அந்த கால் செருப்பு இல்லைங்கிற மாதிரி தான் அது. ஸோ இது ரெண்டுமே வேணும் கண்டிப்பாக. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு லென்ஸ் இல்லைனாலும் கூட சில நேரம் ஒரு மாதிரி ஆகிடும். இந்த லென்ஸ் இல்லைன்னா கூட எனக்கு பரவாயில்ல சில நேரங்களில். ஆனால் அந்த லென்ஸ் இல்லைன்னா முடியாது என்னால். பட் இந்த லென்ஸ் வந்து ஒரு தாறுமாறு லென்ஸ். இது வந்து அந்த 1.4 மாதிரி கிடையாது. இது அந்த அளவுக்கு லைட்டு உள்ளே விடாது. ஆனாலும் போர்ட்ரேட்ஸ் இதில் தெரிக்க விடும். இதில் போர்ட்ரேட்ஸ் ஆக்சுவலாக எந்த ஈவெண்ட் எடுத்தீங்கனாலும் ஒரு 30 ஃபோட்டோ நச்சுன்னு அந்த குவாலிட்டி ஒரு 200-300 ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல இதில் ஒரு 30 ஃபோட்டோ உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஆல்பம் குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி போயிடும். ஏன்னா இது அந்த அளவுக்கு ரியாக்ஷன் ஷாட் எடுக்கிறது, கேண்டீன் மூமெண்ட்ஸ் எடுக்கிறதுலாம் கரெக்டாக இருக்கும். சீரியஸ்லி எங்கேயாவது இருப்பாங்க, இங்கேருந்து அப்படியே ஜூம் பண்ணி அவங்க கேண்டீன் மூமெண்ட் எடுத்து அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு அவ்வளோ. இதில் அந்த பேக் போச்சு, ஸ்பீக்கர் காது கிழிஞ்சிருக்கும் பார்க்குறவங்களுக்கு. மவுண்ட் லென்ஸ் இதுக்கு பின்னாடி மாட்டி வச்சா நான் என்ன பண்ணுறது? அப்புறம் நிக்கான குறை சொல்ல வேண்டியது இதுதான். ஆமாம்,
7200 என்ன மேட்டர்னா என்ன சொல்ல வந்தேன் போர்ட்ரேட்ஸ் எடுக்கும்போது பேக்ரவுண்டில் வந்து சின்னதாக ஸ்பெக்குலர் ஏதாவது சின்ன லைட்ஸ் எதாவது இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இது 200 mm எடுத்தீங்கன்னாக்கா அந்த லைட்லாம் செம பெரிய சர்க்கிளாக இருக்கும் உங்களுக்கு. அந்த போர்ட்ரேட்ஸ் அப்படின்னாக்கா அந்த பேக்ரவுண்டில் அந்த போக்கா சர்க்கிள்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த லென்ஸ் அட்டகாசமாக இருக்கும். ப்ரைம் லென்சஸில் இதை விட பெரிய அப்போச்சர்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து அந்த வெர்சிட்டாலிட்டி இல்லை. டக்குன்னு வெளியில் வந்து எடுக்கணும், டக்குன்னு உள்ளே போய் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ப்ரைமில் எல்லா நேரத்துலையும் முடியாது. பட் இந்த லென்ஸ் 7200 வாய்ப்பே கிடையாது. இதுவும் ஒரு ஒர்க் ஹவுஸ் தான். இதையும் போட்டு தட்டுன்னு தட்டியாச்சு. வாங்கின 2வது நாளே லென்ஸோட உடச்சிட்டேன். டேபிள் மேலே வச்சிருந்தா லொட்டுன்னு கீழே விழுந்துருச்சு, கேமராவோட விழுந்தது. சரி போச்சா, $2200 அப்படியே இல்லை அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை ஒன்றும் ஆளை. ஆக்சுவலி இது 2-3 வெர்ஷன் இருக்குல்ல, நீங்கள் வாங்கினது மிட் வெர்ஷன் இல்லையா? இதுக்கப்புறம் ஒரு வெர்ஷன் இருக்கு இல்லையா? இது வந்து VR2 லென்ஸ், 7200 VR2 லென்ஸ். அதுக்கப்புறம் FLEDன்னு ஒரு லென்ஸ் வந்தது, அதுவும் இன்பில்ட் VR இருக்கு அந்த லென்ஸில். இதுக்கு முன்னாடி VR ஃபர்ஸ்ட் வெர்ஷன் லென்ஸ் வந்தது நிக்கானில். ஸோ ஐ திங்க் இது மிட் ரேஞ்சில், அது இன்னுமே காஸ்ட்லி ஆக்சுவலாக. ஆமாம், செம்ம காஸ்ட்லி தான். ஆனால் இந்த லென்ஸில் இருக்கிற ஒரு பிரச்சனை எனக்கு தெரியுமா கருத்து, க்ளோசஸ்ட் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸில் VR2 வெர்ஷனில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. VR1லையும் கிடையாது, FLEDலையும் கிடையாது. க்ளோசஸ்ட் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸில் 200 mm நீங்கள் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா அது 200 இருக்காது, 135 தான் ஜூம் ஆகும். அதுக்கு மேலே மேக்னிஃபிகேஷன் இருக்காது ஜூமில். அது வந்து ஒரு மேஜர் மைனஸ் பாயிண்ட் இந்த லென்ஸுக்கு. ஷார்ப்னஸ் அதெல்லாம் ஓகே தான், எல்லாமே சூப்பர் தான். ஆனால் அந்த க்ளோசஸ்ட் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸில் ட்ரூ 200 கிடைக்காது இந்த லென்ஸில். 135 mm மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரில. இது வந்து ஒரு மேஜர் ஃப்ளா இந்த லென்ஸில். கேனனில் 7200 இருக்குது. பா என்ன லென்ஸுங்கிற அந்த லென்ஸு, அதான் அந்த அந்த வெள்ளை கருப்பு லென்ஸு, அது அதை வச்சு தான் பிராண்டே பண்ணாங்க. ஆனால் அந்த லென்ஸு அவ்வளோ ஒர்த்து கேனனில். அதில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதுலேயும் 2 வெர்ஷன் இருக்கு இல்லையா? ஆமாம், அதில் 3 வெர்ஷன் வந்துருச்சு. 3வது வெர்ஷன் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும். கொஞ்சம் வெள்ளை கலர் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த லென்ஸ், அவ்வளோதான். இல்லை, அது எல்லாரும் போட்டு கழுவி ஊற்றுன லென்ஸ் தான் அது. சும்மா என்ன திருப்பி என் மேலே திருப்பாத. அது 3வது வெர்ஷன் வந்து அந்த ஃப்ளூரைடு கோட்டிங் ஏதோ ஒன்று இருக்குது, அந்த FL கோட்டிங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது அந்த கோட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ குரோமேட்டிக் ஆப்ரேஷனும் அந்த ஃப்ளாரிங்கும் ஓரளவுக்கு லைட்டாக கண்ட்ரோலாக இருக்கும். ப்ளஸ் லென்ஸ் வந்து அந்த ஆஃப் ஒயிட்டை விட இன்னுமே பெட்டர் ஒயிட்டாக இருக்கும். அது அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது அந்த 7200. ஸோ 7200 நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் லேட்டஸ்ட் லென்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை கேனனில். இதுக்கு முந்தின வெர்ஷனே கம்மியான ரேட்டு கிடைக்கும், அதுவே கூட வாங்கிக்கலாம் நீங்கள். சூப்பராக இருக்கும் அந்த லென்ஸ். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஹிமா வாங்கியிருக்கேன் இந்த லென்ஸு. அது லென்ஸு அப்படியே வெண்ண மாதிரி வழுக்கிட்டு போகும் ஃபோக்கஸு, ஆனால் பளிச்சுன்னு போய் நிற்கும். எங்கே ஃபோக்கஸ் பண்ணுமோ அங்கே போய் நிற்கும். நான் சொல்கிறது ஃபோட்டோஸ்க்கு சல்லுன்னு அது சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த லென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் கேனனில். எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிக்கும் அது. நிக்கான் இந்த லென்ஸை விட எனக்கு அந்த லென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேனன் லென்ஸு. அது ஒரு சூப்பரான லென்ஸ், அது சான்ஸே இல்லை. FLED லென்ஸு ஷேக்கர் வச்சிருக்காரு. ஆமாம், நீங்கள் அன்னைக்கு பார்த்தா ஆமாம், எப்படி இருந்துச்சு? ஐயோ, அது மரண மாதம் அந்த லென்ஸ். ஆக்சுவலாக அது காசு ரொம்ப அதிகம், ரொம்ப ஜாஸ்தி. $2600 இது. நம்ம ஊர் எவ்வளோ வரும்? 2600ன்னா 25 × 7 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 4 தெரியல போயிடுச்சு. அதெல்லாம் 2.4 1000 தாண்டி போயிடுச்சு. வாய்ப்பே இல்லை. இல்லை, அந்த லென்ஸ் ஆக்சுவலாக நம்ம அந்த லென்ஸ் வாங்குறதுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்டூடியோ போர்ட்ரேட்ஸோ அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து ஆட்டோ ஃபோக்கஸோ இல்லை ஷார்ப்னஸோ செக் பண்ணுற அளவுக்கு நம்ம எடுக்கல. மேபி அந்தளவுக்கு நம்ம போனதுக்கப்புறம் வேணால் அது வாங்கலாம். எனக்கு இன்ஃபேக்ட் இவராது இது வாங்கியிருக்காரு, என்னால் இதே ஆஃபர் பண்ண முடியல. நான் வந்து Tamron வாங்கினேன். கரெக்டாக Tamron லான்ச் பண்ணேன். கரெக்டாக Tamron 7200 G2 வெர்ஷன் G2 நினைக்கிறேன். G2. ஸோ அது வந்து இந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும். பிக்சர் குவாலிட்டி இதை விட ஒரு ஸ்டெப் கீழே தான் இருக்கும். பட் ஆனால் இதோட பாதி ரேட் ஆக்சுவலாக 1200 1300 தான் வாங்கினேன். ஸோ அதுவே வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் 7200 வாங்கலை நிக்கானில். ஆமாம், அதுவே நல்ல வேல்யூ ஃபார் மணி தான் அது. கரெக்ட். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ்க்கு அது போதும் தோணுச்சு. அதுவே இருந்துச்சு, அதுவே 2-3 இயர்ஸ் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் அந்த Tamron 7200 G2வையும் ஒரு நிக்கான் D750 விற்றேன். ஸோ அது வரைக்கும் நிக்கானில் வச்சு இருந்த ஒரே ஒரு ப்ரொஃபஷனல் லென்ஸ் அப்படின்னா 2470. இதெல்லாம் இன்னொரு லென்ஸ் வாங்கணும். ஞாபகம் இருக்கு அந்த லென்ஸ் என்னென்னு? இது இல்லாமல் வேறு என்ன? 105 f1 105 1.4 லென்ஸ். கரெக்ட். ஆமாம். ஸோ ஐ திங்க் நிக்கானில் இது ரெண்டுக்கு அப்புறம் அதுதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். 3வது லென்ஸாக வாங்கினதுன்னா அதுதான். ஸோ 105 f1.4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைம் லென்ஸ் வாங்கணும். ஸோ அது வாங்கினோம், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம். ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இவர் சேனலில் ஒரு ரிவ்யூ கூட இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்கும். பட் அதில் என்ன பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணோன்னா, இந்த ஐ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்க அளவுக்குலாம் நம்ம மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ணணும், ரீகம்போஸ் பண்ணணும். ஸோ 1.4 அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த ஷார்ப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கவே முடியல. ஆமாம், டிஎஸ்எல்ஆரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டரில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் உங்களால். அதுக்கு தாண்டி வெளில ஃபோக்கஸ் பண்ண முடியாது. க்ராப் பாடியாக இருந்ததுன்னா D500 மாதிரி. D500 பாடியில் ஆக்சுவலி அந்த ரிவ்யூ வீடியோலாம் சொல்ல விட்டுட்டேன் நான் இந்த பாயிண்ட்டை. அந்த க்ராப் பாடி தான் அது.
கிராப் சென்சராக இருந்தாலும் எட்ஜ் டு எட்ஜ் இருக்கிறது ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் எட்ஜ் டு எட்ஜ் இருக்குது ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர்லேயே. அதான் அது ஃபோக்கஸ் அவ்வளோ சீக்கிரம் மிஸ்ஸே ஆகாது. என்ன எட்ஜ் டு எட்ஜ்னா நான் சொல்கிறது இந்த சோனி அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் எட்ஜுக்கு போகாதது ஒரு 70. பட் மற்ற APSC கம்பேர் பண்ணும்போது இது அப்படியே வெளியில் எக்ஸ்ட்ரா அவ்வளோ இடம் இருக்குது இதில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கவரேஜ். ஆனால் நீங்கள் ஃபுல் ஃப்ரேமில் எடுக்கிறீங்க அந்த 105 எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி 1.4ங்கிறது ரொம்ப தின் டெப்த் ஆஃப் ஃபீல்டு. இதில் 105ங்கிறது ஆல்ரெடி டெலி. இது போக அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வெளியில் வைக்க முடியாது உங்களால். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரீகம்போஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா லைட்டாக கேமராவை திருப்பினாலே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடும். அதுதான் பிரச்சனை அந்த லென்ஸில். ஆனால் அந்த லென்ஸ் ஏன் வாங்கினேன் அதை சொல்லு. இல்லை அது வந்து நான் தான் முன்னாடி சொன்னேன் 70-200 கிடையாது. ஸோ 24-70 வச்சுருந்தோம். ஸோ ஒரு போர்ட்ரைட் லென்ஸ் இருந்தால் நல்லா ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோஸுக்கு தான் வாங்கினது. ஆக்சுவலாக அவுட்டோர் ஃபோட்டோஸ் இல்லை இண்டிவிஜுவல் போர்ட்ரைட் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தான் வாங்கினது. ஸோ 105 f1.4 வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் கரெக்டாக A7-3யும் அந்த பேர் வாங்கினோம். A7-3யும் 85-1.4 வந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இதை செல் பண்ணிட்டு அப்படியே இது 1800 செல் பண்ணிட்டு அதை அப்படியே 2000க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். இது விற்கும்போது 1800 நம்ம வந்து நீங்கள் தானே கூட அந்த லென்ஸ். ஆமாம் நான் விற்கும்போது நான் கூட வந்துருந்தேன். ஸோ அதை விற்றுட்டு A7-3யும் 85-1.4 அது சோனியில். ஸோ அந்த காம்போ வாங்கணும். ஸோ அது ஆக்சுவலாக அது கரெக்ட் டெசிஷன் நினைக்கிறேன் நான் விற்றது. ஏன்னா அது வச்சிருந்தேன்னா இப்போ ரீசேல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ப்ளஸ் அது எனக்கு அவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணியிருப்பேன்னு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் அந்த லென்ஸோடைய ரெண்டரிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த 200f2 லென்ஸ் மாதிரி இருக்கும் அந்த லென்ஸ். ஆமாம் சான்ஸே செப்பரேஷன் ஆகட்டும், அந்த பேக்ரவுண்ட் பிளர் ஆகட்டும், போக்கா அந்த அதெல்லாம் வந்து ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் அது இது நார்மல் 85 மாதிரி இல்லையேங்கிற மாதிரி இருக்கும் அது பார்த்தா. அது ஆனால் லென்ஸும் பயங்கர ஹெவியான லென்ஸ், எல்லா பக்கம் தூக்கிட்டு போகிறது கஷ்டம். அது நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது அந்த லென்ஸுக்கு. ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். கார்த்தி சொன்ன மாதிரி ஹிட் ரேட் கம்மி. ஹிட் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. 10 ஃபோட்டோ எடுத்தால் அதில் 5 ஃபோட்டோ ஃபோக்கஸில் இருக்கும். அதுதான் பிரச்சனையே. அதில் அது 1.4 எடுத்தீங்கன்னாக்கா 2.8 எடுத்தால் நல்லாவே வரும் அது. பட் 2.8 எடுக்கிறதுக்கு இதே எடுத்து போகலாமே. அந்த 1.4 எடுக்கிறதுக்கு தான் அந்த லென்ஸ் வாங்குறது. அது சுருக்கி எடுக்கிறதுல நியாயமே இல்லை. கரெக்ட். அது திருப்பி வித்தது காரணம் வந்து சோனி தான். ஸோ அது இவங்களோட அந்த ஐஆட்டோ ஃபோக்கஸ் 85 அந்த ஜிமாஸ்டோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ஓகே. ஸோ அதனால் அப்போ வந்து சரி வித்தலாம்னு சொல்லிட்டு அது விற்றேன். அதான் ஃபஸ்ட்டு வாங்கி உடனே விற்ற கியர்னா நிக்கானில் அது ஒன்று. அதுக்கப்புறம் தான் G2 விற்றது, 70-200 அதெல்லாம் விற்றது. ஸோ அதோட ஐ திங்க் நிக்கான் முடிஞ்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிக்கானில் வேறு எதுவும் வாங்கலை நினைக்கிறேன். நிக்கானில் ஆமாம் அதுக்கப்புறம் எதுவுமே வாங்கலை கருத்து நம்ம. ஆமாம் நிக்கானில் அதோட முடிஞ்சது. ஏன்னா அங்கே தான் அந்த சோனி அங்கே தான் ஆரம்பிச்சது ஆக்சுவலாக. அங்கே தான் 85 வாங்கினோம் ஃபஸ்ட்டு கேமரா வாங்கினேன். நீங்கள் அதுக்கப்புறம் இல்லை கரெக்டு ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் நான். அந்த 105 இருக்கும்போது தான் நம்ம சோனியோட 28f2 வாங்கினோம் அந்த காம்போ. ஆமாம் 6500 வித் 28f2. இந்த கூத்துக்கு நடுவில் நான் இன்னொரு லென்ஸ் வாங்கினேன். என்னது அது என்னது? ஏன்னா நான் வந்து ஃபிலிமு டிஜிட்டல் ரெண்டுமே ஷூட் பண்ணிட்டு இருந்த ஆள். சரிங்களா, எனக்கு ஃபிலிம் கேமராவுக்கும் லென்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தேன் நான். ஒரு நல்ல மேக்ரோ லென்ஸ் வேணும், ப்ளஸ் ஃபிலிம் கேமராவுக்கு ஒரு நல்ல போர்ட்ரேட் லென்ஸ் வேணும்னு இருந்தேன் நான். இப்போ என்னோட F4 லென்ஸ் சரி F4 கேமரா, அந்த கேமராவில் வந்து என்ன பிரச்சனைனா G லென்சஸ்ஸு எடுக்கும். ஆனால் அதில் வந்து அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட் இல்லாட்டி ஷட்டர் ஸ்பீடு ப்ரையாரிட்டி மோட் இதில் தான் வச்செடுக்க முடியும். ப்ரோக்ராம் மோட்லேயே வைக்க முடியாது, மேனுவல் மோட்லேயே வச்செடுக்க முடியாது. அதனால் இது ஒரு பிரச்சனையாக இருந்தது G லென்சஸில். G லென்சஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னங்கிற சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரில அப்படின்னாக்கா. இந்த D லென்ஸில் வந்து அப்பர்ச்சர் ரிங் இருக்குங்க. ஸோ லென்ஸில் அப்பர்ச்சர் ரிங் இருக்கும். அதனால் உங்களுக்கு கேமராலேருந்து மாற்றணும்னு அவசியம் கிடையாது. கேமராலேருந்து வேணாலும் மாற்றலாம். இது வந்து F22 வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா கேமராலேருந்து மாற்றலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லென்ஸ்லேயே வந்து அப்பர்ச்சர் ரிங் இருக்கும். அதில் G லென்ஸில் அது இருக்காது. F4 கேமரா வந்து 1984 85 வந்த கேமரா அது. அதனால் அந்த லென்ஸில் இந்த டெக்னாலஜியே கிடையாது. எனக்கு வந்து இந்த அப்பர்ச்சரும் எனக்கு ஹேண்டில் பண்ணணும், அதே நேரத்தில் ஃபோட்டோஸும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதே மேக்ரோவாகவும் இருந்தாலும் பெட்டராக தோணுச்சு எனக்கு. அப்போ தான் வந்து டோக்கினா 2.8 லென்ஸ் ஒன்று வாங்கினேன். 100mm டோக்கினா 2.8 மேக்ரோ லென்ஸு. அதுக்கான ரிவ்யூ வீடியோ வந்து வீடியோ ஃபோட்டோகிராஃபி சேனலில் இருக்கும். எப்படி சொல்கிறதா இல்லை என் சேனலில் இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப எப்படி சொன்னாலும் திமிராக இருக்குது. ரொம்ப ரொம்ப சரி கிடையாது. ரெண்டும் ஒன்று தான் சொல்லுங்கள், சும்மா நடிச்சது போட்டிங்களா அது ஆக்சுவலாக? ஓகே அது போட்டிருந்தேன் பெஸ்ட் மேக்ரோ லென்ஸ் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த லென்ஸ் அதுக்காக தான் வாங்கினேன் நான். மேக்ரோக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் அது ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து D750 ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்பாடி ஃபோக்கஸ் மோட்டர் இருக்குது D750. அதனால அது பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருந்தது. அது அதான் அந்த மேக்ரோ லென்ஸ் வாங்கினது காரணம் வந்து போர்ட்ரேட்டுக்கும் எனக்கு வேணும், அதே நேரத்தில் என்னுடைய ஃபிலிம் கேமராக்கும் போர்ட்ரேட்டுக்கு தேவைப்படும், மேக்ரோக்கும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 காரணத்துக்காக வாங்கினது. அது எனக்கு டிஜிட்டலுக்கும் வேணும், ஃபிலிமுக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வாங்கின லென்ஸ் அது.
அப்போது நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கையில் காசை இறுக்கி பிடிச்சி அந்த நிக்கானில் 105mm 2.8 லென்ஸ் வாங்கியிருக்கலாம். மேக்ரோ லென்ஸ் அது சூப்பர் லென்ஸ். அது நிக்கான் லென்ஸ் இப்போ அந்த சோனி லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தான் அந்த சூப்பர், அவனுக்கு தான் பெஸ்ட்டு அந்த அளவுக்கு இருந்தது. அந்த இல்லை ஆக்சுவலி 105 அவ்வளோ சூப்பர் இல்லைன்னு சொல்கிறாங்க கார்த்தி நிக்கானோட. ஆமாம், நிக்கான் வந்து இப்போது ஒரு கம்பேரிசன் வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். கேனன் 100mm 2.8 இருக்கு இல்லையா, 190ங்களா 100 ஓகே, தி பெஸ்ட் அந்த லென்ஸு சோனி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆமாம், தி பெஸ்ட் அந்த லென்ஸு. நிக்கானோடைய ரெண்டிஷனுக்கும் அந்த ரெண்டிஷனுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது. கேனன் வந்து தி பெஸ்ட் 100mm 2.8. இங்கே ஷெல்ஃபில் இருக்குன்னு நினைக்கிற 90 தேவி 100 ஓகே 100 ஆமாம் 100 அது சோனி தான் 90. ஆமாம், சோனி தான் 90. ஸோ அந்த ஜி லென்ஸ் வாங்கியிருக்கலாம் என்னால். நிக்கான் 105mm 2.8 லென்ஸ் வாங்கியிருக்கலாம். $400 டிஃப்ரென்ஸு. பட் எப்படியாவது கொஞ்சம் இருக்கு, இன்னும் 2 மாதம் எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்டியிருந்தேன்னா வாங்கியிருக்கலாம் அந்த லென்ஸு. என்ன அப்படி பார்க்குறேன், சரி 3 மாதம் எக்ஸ்ட்ரா இஎம்ஐ ஸோ கட்டி வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த ஃபிலிம் கேமராவுக்கு திரும்ப இன்னொரு லென்ஸ் வாங்கணுமே அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனத்தினால தான் சரி அந்த திரும்பவும் காம்ப்ரமைஸ் தான், பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இதுக்கும் வேணும் அதுக்கும் வேணும், இந்த அளவுக்கு என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. சரி வாங்கி இதுவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கினா 100mm 2.8 லென்ஸ் வாங்கினா. அது லென்ஸ் அட்டகாசமான லென்ஸ். அது ரீசெண்ட் டைம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணாங்க. இப்போ நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபிலிம் நிறைய அதை வச்சு தான் வந்து ஸ்கேனே பண்ணியிருக்கேன். ஆமாம், நம்ம அன்றைக்கி பண்ணுவோம். ஆமாம், ஸ்கேனே அதை வச்சு தான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எனக்கு நிறைய யூஸ் ஆகிருக்கு இந்த லென்ஸ் சீரியஸ்லி. ஸோ அந்த லென்ஸ் நடுவில் விட்டேன் நான். ஸோ டோக்கினா 100mm 2.8 லென்ஸ் அது வித்துட்டீங்களா நீங்கள்? இல்லை இருக்குது. அது அதான் ஊருக்கு கிளம்புறேன்னா எல்லாத்தையும் பெட்டிக்குள்ள போட்டு துணிக்குள்ள சுற்றி வச்சுட்டேன் நான். எந்த துணியில் எந்த பெட்டியில் எங்கே இருக்குன்னே தெரியல அந்த லென்ஸு. சரி நானும் அதை விட்டேன். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம சோனிக்குள்ளே இப்போ தான் தலை தூக்குறோம். சோனி லென்ஸ் பற்றி தானே பேசுகிறோம். என்னால் பேசுகிறோம், அப்படி பல்லு குறைச்சிட்டு பேசுவேன், மண்டை உடச்சிடுவேன். ஓகே, ஸோ நிக்கான் பொறுத்த வரைக்கும் நிக்கானில் ஐ திங்க் நிக்கான் வந்து அவரோட டோக்கினா லென்ஸோட நிக்கானோட ஸ்டோரி முடிஞ்சது நினைக்கிறேன். முடிஞ்சதில்ல, நிக்கானோட ஸ்டோரி முடிஞ்சது. இல்லை Z6 சிங்கத்தை பற்றி அப்புறமா பேசுவேன் நான். ஆனால் ஆமாம், அந்த லென்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த வாட்டர் லென்ஸு. வாட்டர் லென்ஸா? எல்லா லென்ஸும் வாட்டர் லென்ஸு தான். வாட்டர் எல்லாம் எப்படி லென்ஸ் இருக்கும்? ஓகே, ஸோ ஐ திங்க் அதோட நிக்கானோட ஸ்டோரி முடிச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் அதுக்கப்புறம் நிக்கானுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் லென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ டோக்கினான் இவர் வாங்கின மேக்ரோ லென்ஸோட அதோட நிக்கான் லென்ஸ் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் ஐ மீன் நிக்கான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹெவியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஃபஸ்ட்டு வாங்கின லென்ஸ்னால் இது தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 6500 வாங்கணும் இல்லைங்களா. ஸோ அது கூட வந்த பேர் இது 28f2 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைம் லென்ஸ். அகெயின் சாரி கார்த்தி. ஓகே, கொரோனா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, நீ உங்கள் வீட்டில் உட்காந்து பண்ணிக்கோங்க. பையில மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. சோஷியல் டிஸ்டன்சிங்கில் தானே இருக்கிறோம். தடுப்பு சோறு போடணுமே. ஓகே, ஸோ நிக்கானில் வந்து டோக்கினான் அந்த மேக்ரோ லென்ஸ் தான் அவர் வாங்கின கடைசி நிக்கான் லென்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் வாங்கலை. இன்ஃபேக்ட் நானும் எதுவும் வாங்கலை, அதுக்கப்புறம் அவரும் எதுவும் வாங்கலை நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நிக்கான் மிரர்லெஸ் வர்றதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் எதுவும் பெருசாக நாங்கள் DSLR லென்ஸ் வாங்கலை. ஸோ அந்த ப்ராசஸ் இருக்கும்போது தான் சோனியில் வந்து அந்த 6500 கேமரா வாங்கணும்னு சொன்னீங்களா இல்லைங்களா, க்ராப் பாடி. ஸோ அது கூட வந்த லென்ஸாக இது 28f2 நினைக்கிறேன். ஆமாம், 28f2. ஸோ இந்த லென்ஸ் தான் இது. எங்கிட்ட இல்லை, இப்போ நான் செல் பண்ணிட்டேன். இது வந்து வினோத்தோடது. ஸோ 28f2 ப்ரைம் இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கின லென்ஸு சோனியில். ஸோ இந்த லென்ஸ் வாங்கினதுக்கு காரணம் வந்து அகெயின் ஃபோட்டோக்கு வந்து எங்கள்கிட்ட நிக்கான் கேமரா இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோஸை பற்றி நாங்கள் ஒரே பண்ணல, வீடியோஸ்க்கு ஏதாவது வேணுமே அப்படிங்கிறக்காக வாங்கின லென்ஸ் அது. இது வந்து 28 அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்வீட் ஸ்பாட் ஃபார் கிம்பல் ஒர்க்குக்கு. ஏன்னா அப்போ வந்து அந்த ஜூயின் கிரெயின் லென்ஸ் இருந்துச்சு சாரி கிம்பல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் வாய் குளருது? இல்லை, அது பேர் அந்த மாதிரி பேர் ஜூன். அது ஜியூன் அப்படின்ட்டு இருக்கும். அது நிறைய பேருக்கு அது ஸ்பெல்லிங் பேர் ஜியூன்னு இருக்கும். ஆனால் சொல்கிறது வந்து ஜூயின்னு தான் சொல்லணும். ஜூயின். ஓகே, ஸோ கிம்பல் ஒர்க்குக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படிங்கிறதுனால இது வாங்கணும். ப்ளஸ் அந்த 6500 வந்து க்ராப் பாடி அப்படின்னா இதை போட்டிங்கன்னா ஐ திங்க் 28 52mm மாதிரி. ஆமாம், இல்லை அவ்வளோ 40mm மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுதான் சீப்பஸ்ட் லென்ஸ் இருந்ததுலேயே சோனியில் இருந்த சீப்பஸ்ட் லென்ஸ்னால் இதுதான். ஆமாம், சீப்பஸ்ட் வைடு. ஸோ சரி ஓகேன்னு சொல்லி இது வாங்கினோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சோனியில்? இந்த லென்ஸு நானும் வாங்கியிருந்தேன். இந்த லென்ஸு 28mm f2 லென்ஸு நானும் ஃபஸ்ட்டாக சோனி A7 III வாங்கினதுக்கப்புறம் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ப்ரைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, அதுவும் கிம்பல் ஒர்க்குக்காக தான். திரும்ப சொல்கிறோம், சோனி கேமராஸ் வாங்கினதுக்கு மூல காரணம் வீடியோ தான். வீடியோக்கு நல்ல கேமரா வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது தான். ஸோ இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு அப்படின்னாக்கா இந்த 28mm f2 லென்ஸ் தான் இருந்தது. சரி ஓகே, இதுவே போகிறோம், இப்போதைக்கு இதை வச்சு ஓட்டுவோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த லென்ஸ் நல்லா தான் இருக்கும்.
சூப்பர்னு சொல்ல முடியாது. மற்ற ஃபோட்டோகிராஃபி லென்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வீடியோக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த லென்ஸ். போதும், அதான் சொன்னேன், ஃபோட்டோகிராஃபி லென்ஸோடைய ஷார்ப்னஸ் வந்து வீடியோவில் இருக்காது. அதனால இதில் ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மி தான் இந்த லென்ஸு. அதனால அது வீடியோக்கு இன்னுமே நல்லா இருக்கும். ரெண்டரிங் எனக்கு லோ லைட்டுக்கும் நல்லா இருக்கும் F2 லென்ஸு. அதனால இது ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்பாட் இந்த லென்ஸுமே. இந்த 28ங்கிறது வந்து ரொம்ப வைடும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப டெலியும் கிடையாது. அது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் தான். அந்த 24க்கும் 28க்கும் அந்த 4 மில்லிமீட்டர் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் தான். பட் பரவாயில்ல, இப்போ நிறைய Tamron லென்ஸ் 28லேருந்து ஆரம்பிக்குது. அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரிஞ்சதே கிடையாது. ரொம்ப நல்ல லென்ஸ். முக்கியமாக கிம்பல் ஒர்க்குக்கு ஃபுல் ஃப்ரேம்லேயே நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம் அந்த லென்ஸை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்தி. இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம்ல ஆக்சுவலாக. இப்போ தான் வந்து இந்த லென்ஸ் ஆட் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் லைக் 2-3 months முன்னாடி வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணி. காம்பேக்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ரொம்ப நேரம் கிம்பல் தூக்கி சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அந்த முதுகு வலி அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சின்ன கிம்பல் கூட போதும் அதுக்கு. இப்போ லென்ஸ் பெருசாக, கேமரா பெருசாக, கிம்பலும் பெருசாகும். எல்லாமே வெயிட் வேறு. ப்ரைம்னு போயிட்டீங்கன்னா எல்லாமே வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த 1.4 லென்ஸ் தான் வாங்குறோங்கிற மாதிரி இருந்தால் எல்லாமே ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு மணி நேரம் உங்களால் எடுக்க முடியும் ஒரு வீடியோவை அப்படின்னாக்கா half an hourல டயர்ட் ஆகிடுவீங்க. ஆக்சுவலாக இந்த பேக் பெயின் ஒரு இந்த அது இல்லாமல் இந்த ரோனன் எஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெவி. இல்லை நீங்கள் ரோனன் எம் அதுவும் ரொம்ப ஹெவி பிடிச்சிங்கன்னா ஒரு half an hourல அப்படியே பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். கீழே வைக்கணும். ஸோ அது முடியாது. சாரி கார்த்தி, சோனிலேருந்து கொஞ்சம் லைட்டாக டைவர்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன் நான். கேனன் 80D கேமரா வாங்கியிருந்தப்போ அதுக்கு 3 லென்ஸ் வச்சுருந்தேன் நான். ஃபஸ்ட்டு லென்ஸ் வந்து கேனான் லூஸ் லூப்டிங் இல்லையா? கேனான் லூஸ் லூப்டிங். ஃபஸ்ட்டு லென்ஸு 28mm f2.8 லென்ஸ், பேன்கேக் லென்ஸ்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் இருக்கும் அந்த திக்னஸ். ஸோ அந்த லென்ஸ் வாங்கியிருந்தேன். எதுக்கு? சின்ன கிம்பல் தான் இருக்குது. அதனால வெயிட் எல்லாமே இடைக்கு வாங்கிட்டு வந்தது தான். அத்தனையுமே கிராம் கணக்கில் வச்சுருப்போம் நாங்கள். இதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் மெமரி கார்டு திக்காக இருந்தாலும் கூட கிம்பல் படுத்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அப்போ வந்து அந்த வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்பவே இருந்துச்சு. இவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும். மூடி உதிர்ச்சுன்னா கிம்பல் படுத்துடும். அந்த அப்படியே அந்த லிமிட்ல தான் வச்சிருந்தோம் நாங்கள். அந்த அளவுக்கு பார்த்து வாங்கிட்டு இருந்தோம் ஒன்றும். அதனால அந்த 50mm 1.8 லென்ஸ் STM லென்ஸ் கேனன், அது ஒன்று யூஸ்டு லென்ஸ் தான் வாங்கினேன். BNHல யூஸ்டு தான் வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் 24mm 2.8 லென்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் லென்ஸ் கேனனில். அதுக்கப்புறம் தி பெஸ்ட் APSC லென்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லென்ஸு சிக்மா 18-35 1.8 லென்ஸு. தி பெஸ்ட். அது தரமான லென்ஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த கேனான் மவுண்ட் இருக்கு எல்லா. இன்ஃபேக்ட் அது நார்மல் கேனான் லென்ஸ்லேருந்து ரெட் கேமரா வரைக்கும் அந்த லென்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது 18-35 வந்து பிளாக் மேஜிக் கூட சேர்த்துக்கிறாங்க. பிளாக் மேஜிக் வரைக்கும் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் அந்த லென்ஸை. அதனால் அது வந்து ஒரு அட்டகாசமான லென்ஸு. திரும்ப APSCயில் வந்து உங்களுக்கு நல்ல லென்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃபார்ம் ஃபேக்டர் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட எனக்கு ஓகே, ஜூம் லென்ஸே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 லென்ஸ் இருக்குது. ஒன்று 18-35 1.8 லென்ஸு சிக்மாவில், அதே மாதிரி 50-100 1.8 லென்ஸ் ஒன்று சிக்மாவில். 18-35 அளவுக்கு 50-100 அந்த அளவுக்கு ஹிட் ஆகலை. ஆனால் அதுவுமே ஒரு அட்டகாசமான லென்ஸு. என்ன அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்பீடெல்லாம் வந்து இந்த அளவுக்கு அது இருக்காது. பட் அதுவுமே ஒரு சாலிடான ஒரு இன்க்ளூஷன் தான் அது APSC பாடிஸ்க்கு. ஒரு 50mm 1.8 சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 50-100 1.8 தான், மாறாது. அப்பச்சர் ஃபிக்ஸ்ட் அப்பச்சரில் ஜூம் லென்ஸு. அந்த 1.8 அப்படிங்கிறது வந்து APSC பாடியாக இருந்தாலும் ஒரு 200-2.8 உடைய ரெண்டிஷன் இருக்கும். அதுவே ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா உங்களுக்கு இது. அதனால் பாதி காஸ்ட்டுக்கு APSCலேயே உங்களுக்கு 200mm உடைய அவுட்புட் வேணும் அப்படின்னாக்கா அந்த லென்ஸ் வாங்கிக்கலாம். 50mm 50-100 1.8, அதே மாதிரி 18-35 1.8. இந்த 2 லென்ஸும் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் APSC பாடிஸ் வச்சுருந்தீங்க, இப்போ இமீடியட்டாக ஃபுல் ஃப்ரேமுக்கு மாற முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 லென்ஸை வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஓடும், கண்டிப்பாக ஓடும். அதனால் ரெண்டுமே அட்டகாசமான லென்ஸ் கார்த்தி. ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ண கிட்டத்தட்ட 70-100, ஐ மீன் எக்ஸாக்டாக 24-70 எக்ஸாக்டாக 70-100 சொல்ல முடியாது. பட் ஆனால் 18னா 36-75 அந்த மாதிரி அந்த அளவுக்கு வரும். நீங்கள் கம்ப்ளீட்டாக APSC யூஸராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இது எப்படி நாங்கள் ஃபுல் ஃப்ரேம் வந்து 24-70 70-100 சொல்கிறோமோ அந்த மாதிரி அது வந்து 18-35. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆமாம், அது ஒரு நல்ல ஒரு பேர். அது அந்த லென்ஸும் பார்த்தீங்கன்னா அதே ஃபோக்கல் லென்த், நாங்கள் ஃபுல் ஃப்ரேமில் என்ன ஃபோக்கல் லென்த் வருமோ அதே ஃபோக்கல் லென்த் அதில் வரும். கரெக்ட் ரொம்ப கரெக்ட். ஆக்சுவலி நல்ல பாயிண்ட் அது. ஸோ இந்த 2 லென்ஸ் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். ஸோ கேனனுடைய லென்சஸ் இது தான் யூஸ் பண்ணியிருந்தேன் நான். 50mm 1.8 லென்ஸ் வந்து ஓகே லென்ஸ். அது திரும்பவும் அந்த காஸ்ட்டுக்கு அவ்வளோதான். நான் வாங்கினது $60 அந்த லென்ஸ் வாங்கினேன் நான் செகண்ட் ஹேண்டில். அவ்வளோ வேறு யாரும் வாங்கி கொடுக்கல, நீங்கள் தான் வாங்கினது. அதில் நான் தான் வாங்கினேன் நான். காட்டிங்கோ கேனனில் 50mm 1.8 லென்ஸ் வந்து ஓகே லென்ஸ் அது. ஆனால் கொடுத்த காசுக்கு அவ்வளோதான் வரும். அது $60 தான் வாங்கினேன். செகண்ட் ஹேண்ட் லென்ஸ் தான் அது. அதனால் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் அது. பட் ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப நல்ல லென்ஸ் அது எல்லாமே. ஸோ கேனன் அவ்வளோதான் கார்த்தி. 28 பேசிட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்ன லென்ஸ் வாங்கினோம்?
ஸோ 6500 28 f2 வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் கிம்பலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் A7 III லான்ச் பண்ணாங்க. ஐ திங்க் 2 years பேக் நினைக்கிறேன். ஸோ A7 III லான்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ணும்போது 85 1.4 அப்போயே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு A7 III கூட 85 1.4 G மாஸ்டர். ஸோ அதான் ஃபஸ்ட்டு G மாஸ்டர் லென்ஸ் நாங்கள் வாங்கினதே நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அது வந்து ஃபோட்டோஸ் தாறுமாறு. அந்த G மாஸ்டரோட குவாலிட்டி ஃபோட்டோ குவாலிட்டி இன்றைக்கும் அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ 135 இவர் யூஸ் பண்ணார். இவர்கிட்ட கேட்டால் நீங்கள் யூஸ் பண்ணீங்க 135. ஸோ அதுவும் 85 எப்படி கம்பேர் பண்ணால் 85 அதான் 135 ரெண்டிஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்கிறது. போர்ட்ரேட்ஸ்டிக்காக ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது எனக்கு என்னமோ அதோட பேக்ரவுண்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது. தெரில, சில நேரங்களில் ஸ்க்ரீன் முன்னாடி வச்சு எடுத்த மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கு பேக்ட்ராப் இது வச்சு கரெக்ட், ஏதோ சீனரி பேக்ட்ராப் வச்சு எடுத்த மாதிரி இருக்கும் சில நேரம் பார்க்கறதுக்கு. அந்த பேக்ரவுண்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த பிரச்சனை வரும். அதனால தெரில, அது எனக்கு அந்த 85 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 135 பிடிக்கலன்னு சொல்லலை, ஆனால் அதை கரெக்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. 85 135 அப்படின்னு கேட்டால் நான் 85 தான் வாங்குவேன். அப்படி தரமான லென்ஸ் ஃபோட்டோஸ்க்காக இருந்தாலும் சரி, வீடியோஸ்க்காக இருந்தாலும் சரி. ஐ திங்க் நானே ஒரு வீடியோ போட்டு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்க்கும் சூப்பராக இருக்கும், வீடியோஸ்க்கும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அவுட்டோரில் எடுத்த அத்தனை வீடியோஸுமே யூடியூபுக்கு ஷூட் பண்ணது எல்லாமே 1.4 தான். நாங்கள் வெளில வெட்டிங் எடுத்தாலும் சரி, எந்த ஈவெண்ட் எடுத்தாலும் சரி, ஃபோட்டோஸ்க்கு மட்டும் இல்லை ஈக்குவலண்ட்டாக வீடியோவுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். செம்ம பெரிய லென்ஸ். இதை கீழே வேற போட்டு எல்லாம் பண்ணி மக்களே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த படிப்பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். ஒரே நிமிஷம் கொண்டுருவேன். இதோ சோனி பாடியில் நிக்கான், சோனி லென்ஸில் நிக்கான் மூடி. ஸோ இந்த லென்ஸை காப்பாற்றுறதே நிக்கான் தான். நான் நினச்சேன் சரி லென்ஸ் தான் யூஸ் ஆகலாம், அந்த மூடியாவது யூஸ் ஆகட்டுமே போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதான் இந்த லென்ஸு. சாரி காமிக்காமே பேசிகிட்டு இருந்தோம். இதுதான் சோனி 85mm 1.8. இதுக்கு தனியாக நீ 1.4 1.4 ஆமாம். இதுக்கு தனியாக போட்டிருந்தால வீடியோ. ஓகே. ஃபோட்டோஸ்லாம் சான்ஸே கிடையாது. ஐ மீன் இவர் விற்றுட்டாரு இவர், ஆனால் எனக்கு விற்கிறதுக்கு மனசே வரல. ஆனால் இப்போ வந்து அதை இல்லை, அதுக்கு விற்கிறதுக்கு ஒரு காரணம், 2 காரணம், முக்கியமான காரணங்கள் இருந்தது. அதுக்கு வருமா பேசுவோம் அது. ஆமாம். ஓகே. ஸோ செம்ம லென்ஸ் இது. ஆக்சுவலாக போர்ட்ரேட்ஸ்க்கு வந்து நான் அதான் இன்றைக்கி வரைக்கும் வெளியில் எங்கே போனாலும் ஃபோட்டோஸ்க்குன்னு எடுத்துகிட்டு போகிற லென்ஸ் வந்து இதுவும் ஒரு A7 III கையில் இருந்தால் போதும், கிட்டத்தட்ட அவுட்டோர் ஷூட் முடிச்சுட்டே வந்துடலாம். எந்த ஃபோட்டோ ஷூட் நீங்கள் எடுத்தினாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர், ஒரு ஃபேமிலி வரைக்குமே நீங்கள் எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். அந்த ரெண்டரிங் சூப்பராக இருக்கும், பேக்ரவுண்ட் செப்பரேஷன் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமில் இருக்காது, ரொம்ப வந்து நீங்கள் 2.8 எடுக்கிற அளவுக்கு கூட இருக்காது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள். தரமாக இருக்கும் லென்ஸு. வீடியோஸ்க்கும் சரி, வீடியோஸ்க்கும் சூப்பராக இருக்கும். சீரியஸாக 85 1.4 லென்ஸு நானும் வாங்கியிருந்தேன். கார்த்தி வாங்கினதை பார்த்து தான் நானும் வாங்கினேன். அந்த ஃபோட்டோஸோட குவாலிட்டியெல்லாம் வந்து நிஜமாக அதான் சொல்கிறேன். அந்த ப்ரோ கிரேட் லென்ஸ் வாங்குறதுங்கிறது அவ்வளோ ரேரு, அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட மாட்டோம் ப்ரோ கிரேட் லென்ஸு. ஆனால் அது அந்த 1.4 G மாஸ்டர் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, சரி ஓகே G மாஸ்டர் லென்ஸோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது. அப்போவும் 85 நான் ரொம்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து 1 வருஷம் சாலிடாக யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த லென்ஸை. நான் விற்றதுக்கு மூல காரணம் இந்த லென்ஸ் 7200 சோனி G மாஸ்டர் லென்ஸ். இதுவும் இதோட ரிவ்யூ சீக்கிரமே வரப்போகுது. ரிவ்யூக்கான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். ஷூட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். ஓகே. ஆமாம், 3வது தடவையாக அதுக்கு ரிவ்யூ பண்ணி. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான லென்ஸ் இது. ஒரு 10 ரிவ்யூ கூட போடலாம் அந்த லென்ஸ். அதோட குவாலிட்டி வந்து பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. இப்போ 70-200 f2.8 லென்ஸ் இது. இந்த லென்ஸ் நான் வாங்கினதுக்கப்புறம் 85 யூஸ் பண்ணுறதை ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா திரும்பவும் அந்த 70-200 அப்படிங்கிறது ஒரு அட்டகாசமான வெர்சடைல் லென்ஸ் இது. ஒரு அவுட்டோர் போர்ட்ரேட் செஷனுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த 1.4 எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. இந்த 2.8 அப்படிங்கிறது அது இன்னொரு முக்கியமான விஷயம். அது என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன் பாருங்க. ஒரு போர்ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1.4ல் கண்ணில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்ணில் மட்டும்தான் நிற்கும் ஃபோக்கஸு. வேறு ஏழை மூக்கு கூட சில நேரத்தில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும், காது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். ஸோ ஐ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அவ்வளோ அந்த அளவுக்கு ஷார்ப்பாக, அந்த அளவுக்கு தின் டெப்த் ஆஃப் ஃபீல்டு. ஆனால் 2.8ல் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே ஃபோக்கஸில் இருக்கும், பேக்ரவுண்ட் செப்பரேஷனும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ தின் டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் போகும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 1.4 லென்ஸ் தான் பேர். ஆனால் இந்த ப்ராப்பர் லைட்டில் செட் பண்ணி போர்ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்கலாம் 1.4 எடுக்க மாட்டாங்க. யாரும் எடுக்க மாட்டாங்க. எல்லாம் பார்த்து 5ல் 6ல் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மூக்கிலேருந்து பின்பண்ட வரைக்கும் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கணும் அவங்களுக்கு. அப்போ தான் வந்து ஒரு நல்ல போர்ட்ரேட் அப்படின்னா அந்த செலக்டிவ் ஃபோக்கஸிங்கில் அவ்வளோ பர்டிகுலராக ஒரு விஷயம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனாலேயே எனக்கு இந்த லென்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 2.8ல் எனக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருந்தது. அதுக்காக 1.4ல் ஃபோக்கஸ் மிஸ் ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன் நான். கண்டிப்பாக ஃபோக்கஸ் மிஸ்ஸே ஆனது கிடையாது அதில். ஆனால் இதில் வந்து அந்த
அந்த குவாலிட்டி ஆஃப் போர்ட்ரேட் வந்து இனிமேல் பெட்டராக இருந்தது. ஏன்னா அந்த ஃபுல் முகமும் ஃபோக்கஸில் இருந்தது. அதுக்காகவே எனக்கு இந்த லென்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. இதை நான் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் 85 தூசி வாங்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டில். அதனால் அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் இந்த வில்ட்ராக்ஸ் லென்ஸு. இந்த வில்ட்ராக்ஸ் 85 1.8 லென்ஸ், இது 1.4ல் 1.8 லென்ஸ். இது இந்த லென்ஸு ரிவ்யூக்காக தான் வந்தது. இதை இன்னும் ப்ராப்பராக அதை ரிவ்யூ பண்ணி முடிக்கல நான். ஆனால் இந்த லென்ஸை வந்து திரும்பவும் சொல்கிறேன், 85 1.4 அளவுக்கு இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஆனால் மற்றவங்களால டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா இல்லை. இதுலேயே ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்து பார்த்தேன் நான். 1.4 அப்போ வரைக்கும் விற்கலை. இதை ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா 1.4க்கு நம்ம ப்ராப்பராக குட் பை சொல்லிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. தேவைன்னா இதை வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எல்லா சுச்சுவேஷன்ஸுக்குமே எனக்கு இது ஓகேவாக இருந்தது. இந்த லென்ஸ் ஓகேவாக இருந்தது. பெஸ்ட் அண்ட் சூப்பர்னு சொல்ல மாட்டேன் நான், பட் அகேன் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். அந்த நேரத்தில் கொஞ்சம் பணமும் தேவைப்பட்டுச்சு. அதனால் சரி 1.4 அந்த 85mm விற்றுட்டு நம்ம இந்த லென்ஸ் இப்போதைக்கு வச்சுக்குவோம். அந்த பணத்தில் தான் வந்து மேபி பிளாக் மேஜிக்காக கூட இருக்கும், தெரில. ஆனால் அந்த நேரத்தில் பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருந்தது. அது ஆக்சுவலாக அது இன்னொரு ஆசிலேஷன் போயிட்டு இருந்துச்சு இல்லை, நம்ம 85 1.8 வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஆசிலேஷன் போயிட்டு இருந்துச்சு ஞாபகம் அவங்களுக்கு. ஆமாம் கரெக்ட். ஆமாம், சோனியில் 85 1.8 லென்ஸ் கரெக்ட். $560. ஐ மீன் ரொம்ப ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு, கிட்டத்தட்ட $1000 டிஃபரன்ஸ், 3 மடங்கு ஜாஸ்தி கார்த்தி 1.4. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் கிம்பல் ஒர்க்குக்கு அது சூப்பராக இருக்கும். கிம்பலில் போகிறதுக்கு வந்து ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம், ஹெவியும் கிடையாது. ஸோ இது செம்ம ஹெவியாக தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கிட்ட இருக்கிற லென்சஸ்லேயே வந்து எக்ஸப்ட் 70-200 இது ஹெவியஸ்ட் லென்ஸ். ஸோ அதனால் கிம்பல்லாம் போகிறோன்னா பயங்கர ஹெவியாக இருக்கும். ஸோ இதோட 1.8 வெர்ஷன் வந்து ரொம்ப சின்னது, ரொம்ப லைட் வெயிட், சின்னது, இவ்வளோ லென்த்தும் கிடையாது. ஸோ ஈஸியாக நீங்கள் கிம்பலில் போட்டுக்கலாம். ப்ளஸ் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. 1.4 பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, வெங்கட்டை தான் வச்சிருந்தாரு. வெங்கட்டும் 1.4 வச்சிருந்தாரு, 1.8 வச்சிருந்தாரு, ரெண்டு வச்சிருந்தாரு. ஆமாம், ரெண்டுமே வச்சிருந்தாரு. அப்புறம் 1.4 இப்போ வரைக்கும் வச்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன் நான். 1.8 அவர் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு ஒரு நாள் பூரா கேமரா கையில் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னாக்கா இதை விட அது வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி. அது ரொம்ப காம்பேக்டான லென்ஸு, ரொம்ப ஈஸியாக இருந்தது. ப்ளஸ் போர்ட்ரேட்ஸ்லாம் பின் ஷார்ப்பாக இருக்கும் அந்த லென்ஸு. ஜி லென்ஸு 1.8 ஜி லென்ஸு அதுவே போருங்கிற அளவுக்கு இருந்தது. ஓகே, அது போரும் அப்படிங்கிற மாதிரி அதுவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 1.4 நானும் விற்றதுக்கு அது ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது எனக்கு. சரி, அந்த பணத்தில் வேறு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஒரு $1300 இந்த லென்ஸு 1800 வாங்கிட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு 1400 விற்றேன் நான். 1390 ஆக்சுவலி 1390 விற்றேன் அந்த லென்ஸு. அவ்வளோ நல்லா யூஸ் பண்ணோம் அந்த லென்ஸ், அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம் அந்த லென்ஸை. முக்கியமாக உங்களுக்கு பார்த்துட்டு என்னோட பார்க்காம உனக்கு கீழே போட்டல லொட்டுன்னு கான்கிரீட்டில். ஆமாம், ஸோ அது ஒன்றும் ஆகலைண்ணா. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது. கரெக்ட். ஆக்சுவலி அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நான் 35mm 1.4 லென்ஸை நான் கீழே போட்டிருக்கேன் கான்கிரீட்டில், ஒன்றும் ஆனதில்லை. அதான் அந்த ப்ரோ லென்ஸ் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு தாங்கும். அது அந்த குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப ஹெவி இது ஆக்சுவலாக. ஆனால் கிளாஸில் விழுந்து என்ன இருக்குன்னு தெரியல, பட் இங்கே விழுந்ததுக்கு பெருசாக எதுவும் இம்பாக்ட் இல்லை. இன்ஃபேக்ட் என்டி ஃபில்டர் அது இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு வித்து இல்லை பாடியோட சேர்த்து A73 பாடியோட. ஓகே, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். ஸோ இது வரைக்கும் வந்து இண்டிவிஜுவலாக வாங்கணும். ஸோ இந்த லென்ஸ் வரைக்கும் வந்து 2 பேரும், ஏன்னா போர்ட்ரேட் வந்து 2 பேர்த்துக்குமே இந்த லென்ஸ் செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இது வரைக்கும் வந்து அவருக்கு 85 தேவைப்படுச்சு, எனக்கு 85 தேவைப்படுச்சு. ஸோ 2 தனித்தனியாக வாங்கிட்டோம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் வந்து லென்ஸ் செலெக்ஷன், இதுக்கப்புறம் வாங்குற லென்ஸ் எல்லாமே 2 பேரும் இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணி ஷேர் பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா எல்லாரும் எல்லா லென்ஸும் வாங்க முடியாது. ஆமாம், இந்த லென்ஸ் இதுக்கப்புறம் வாங்குறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆமாம். ஸோ இது 35mm 1.4 ப்ரைம் லென்ஸ். இது வந்து டிஸ்டகன் சொல்லுவாங்க. இது ஜைஸ்லேருந்து வந்திருக்கிற லென்ஸ். இது திரும்பவும் எனக்கு அந்த லோ லைட்டுக்கு ஒரு நல்ல லென்ஸ் தேவைப்பட்டுச்சு, ஒரு யூடியூபுக்கும் ஒரு நல்ல லென்ஸ் தேவைப்பட்டுச்சு, நல்ல இமேஜ் குவாலிட்டியோட நல்ல ரெண்டிஷனோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அந்த 1.4 யூஸ் பண்ணி கொஞ்சம் பழகிட்டோம். அதனால் அது ப்ளஸ் அந்த சோனியோடைய ப்ரோ லென்சஸோடைய குவாலிட்டி இது எல்லாமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இந்த 1.4 லென்ஸ் வாங்கினேன். அப்போ ஏன் 85 வித்தன்னு கேட்காதீங்க, ஏன்னா இதுக்கு அப்புறம் தான் 1.4 85 வாங்கினேன் நான். அது வரைக்கும் இது தான் வச்சுருந்தேன். சரி, கார்த்திகிட்ட தான் 85 1.4 இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் 35 1.4 வாங்கினேன் நான். அப்படி தான் போச்சு, கரெக்டாக அதுதான் நடந்தது. ஸோ அப்படி தான் வச்சுருந்தோம் அந்த லென்ஸை. இந்த லென்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான லென்ஸு, சான்ஸே இல்லை இந்த லென்ஸும். வீடியோ ஒர்க்குக்கும் ஆகட்டும், ஃபோட்டோ ஒர்க்குக்கும் ஆகட்டும், இது ரொம்ப வைடும் கிடையாது, ரொம்ப போர்ட்ரேட் ஸ்டைலும் கிடையாது. அந்த 35mm வந்து நல்ல போர்ட்ரேட்ஸ்க்கும் நல்லா இருந்தது, அதே நேரத்தில் வீடியோக்கும் நல்லா இருந்தது. அந்த போர்ட்ரேட்டோட குவாலிட்டி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். 35mm குவாலிட்டி அந்த ஃபிலிம் ஃபோக்கல் லென்த் வந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது ரொம்ப டிஸ்டார்டடாக போகாது, இமேஜுங்கிற மாதிரி இருக்காது. அதே நேரத்தில் அந்த பேக்ரவுண்ட் செப்பரேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதில் கரெக்டாக ஃபோக்கஸ்லாம் வந்து ஐயோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்துருச்சு அப்போ சோனியில். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இந்த லென்ஸு. 35 1.4 அதுக்கப்புறம் தான் வாங்கினேன் நான்.
எனக்கு இந்த டீக்ளிக்ட் அப்போச்சரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, எனக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலையும் அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த லென்ஸ் வாங்குறதுக்கு. இந்த லென்ஸோட விலை எனக்கு அடுத்து $1400. ஆமாம், $1400 ஆச்சு இந்த லென்ஸு. பட் ஆனால் இது அவ்வளோ யூஸ் பண்ணிங்களா? ஐ மீன் கம்பேர்ட் டு அதர் லென்ஸஸ் இது அவ்வளோ யூஸ் கரெக்ட். ஆக்சுவலி அது நல்ல கேள்வி. பிகாஸ் ஏன்னா நம்ம கிம்பலுக்கு வந்து அது ரொம்ப 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 ஹெவி, ஃப்ரண்ட் ஹெவி. ஆமாம், ஃப்ரண்ட் ஹெவி ப்ளஸ் ரொம்ப டெலிஃபோட்டோ மாதிரி. ஆமாம், டைட்டாகவும் இருந்தது, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ அது ஏன்னா கிம்பல் கையில் எடுக்கிறோன்னா அது வந்து ரொம்ப வைடு தான் தேவைப்படுது. இது வந்து ரொம்ப டெலிஃபோட்டோ இருந்துச்சு. ப்ளஸ் நீங்கள் நிறைய இது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. வாக்கிங்லேருந்து அடிக்கடி லென்ஸ் மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் கிம்பலுக்கு யூஸ் பண்ண முடியல. போர்ட்ரைட்டு அதுக்கப்புறம் இந்த யூடியூப் வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். எனக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒரு சின்ன ரிக்ரெட் ஒன்று இருக்கிறது. எனக்கு இது வாங்கினதுக்கு பதிலாக 55 1.4 வாங்கி 1.8 வாங்கியிருக்கலாமோ ஜயஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லை 50 1.4 சோனியில் ஜி லென்ஸ். ஜியில் அதுவும் ஜயஸ் லென்ஸ் தான், பிளானர் லென்ஸு. அதுவும் சான்ஸே இல்லை, அதுவும் சூப்பரான லென்ஸு. இது வாங்குறதுக்கு அது வாங்கியிருக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் இன்னைக்கு வரைக்குமே எனக்கு மனசு உறுத்திக்கிட்டு தான் இருக்குது. சரி, வாங்கியாச்சு, வித்துட்டு வாங்கிடுவேன். ஸோ அடுத்து வாங்கின லென்ஸ் வந்து சோனியில் வந்து 24-70. ஸோ இது வரைக்கும் வந்து நிக்கான் எக்கோ சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வந்து சரி கொஞ்சம் சோனி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் போகும்போது வந்து நாங்கள் 24-70 தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அதுதான் வந்து ஸ்வீட்டான ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறனால 24-70 வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சோனியை வந்து ஒரு அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு 85 இருந்துச்சு, 35 இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஓட்டிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் தான் சரி ஓகே 24-70 இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லி தான் 24-70 நான் வாங்கினேன். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து நான் 24-70 வாங்கிக்கிறேன், இவர் வந்து 7200 வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் அப்படி வாங்கினோம். ஸோ இது நான் வாங்கினேன், இது அவர் வாங்கினார். ஸோ தட் நாங்கள் 2 லென்ஸுமே இருக்கும். 24லேருந்து 200 வரைக்கும் 2.8 ஃபிக்ஸ்ட் அபர்ச்சரோட ஒரு லென்சஸ் இருக்கும் அப்படிங்கிறனால வாங்கணும். கரெக்ட். 24-70 அப்புறம் தான் அது வாங்கினோம். கரெக்ட். சாக்னிகா ஷூட்டில் பார்த்துட்டு தான் அது வாங்கினோம். கரெக்ட். ஏன்னா அப்போ 2 பேருக்கு ஒரு டைமில் ஈவெண்ட் வராது. ஸோ அப்படி வந்தால் பார்த்துக்கலாம். 85 இருக்குது, 7200 அவர் எடுத்துகிட்டு போயிட்டா கூட 85 இருக்குது. இல்லை நான் வச்சிருந்தா கூட அவருக்கு ஃபர்ஸ்ட் கேஸில் ரெண்ட் கூட எடுத்துக்கலான்ட்டு. ஆமாம். ஸோ ஆனால் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை நம்ம கொழுப்பு. ஸோ அதனால் அப்படி வாங்கணும். ஸோ 24-70 நான் வாங்கினேன், 7200 அவர் வாங்கினார். ஸோ 85 இருக்கிறதுனாலேயே 7200 வந்து லெஸ் யூஸ்டு தான். இல்லையா, நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இது கொடுத்த காசுக்கு நாங்கள் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. மேபி இவர் 85 இல்லாதனால இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவார். பட் ஆனால் வீடியோஸ்னு வரும்போது இது வந்து செம்மையாக யூஸ் ஆச்சு. வீடியோஸ்க்கு வந்து இது ஸ்ட்ரைட் எங்கேருந்து வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ 85 வந்து அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் நார்மலாக நடந்து போய் எடுக்கிறது வந்து ஈஸியாக எடுத்துடலாம். பட் ஆனால் வீடியோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ட்ரைபாடு, ஆடியோ, கேபிள் எல்லாத்தையும் மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இது ரொம்ப யூஸ் ஆச்சு. சான்ஸ் இல்லை. 7200 வேறு லீக் இது அந்த லென்ஸ். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எடுத்தது வந்து ஃபோட்டோ தான். பட் இப்போ இருந்து பேசுகிறது எல்லாமே ஃபோட்டோ, வீடியோ ரெண்டுக்கும் சேர்த்து பேசுகிறோம். கரெக்ட். ஏன்னா இது ரெண்டையும் வச்சுட்டு ஒரு கேமரா 2 A7 போட்டு ட்ரைபாட் வச்சிட்டோன்னா முடிஞ்சு. ஸோ ஒரு வைட் ஒரு ஜூம் வெர்ஷன் வந்து எப்பவுமே இருக்கும், ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும். ஆமாம். ஸோ அது வந்து இந்த 2 பேர். இதுக்கப்புறம் வேற என்ன லென்ஸ் வாங்கினோம்? நிக்கான் 50mm 1.8 வாங்கிட்டேன். அந்த டைம்ல முன்னாடி இங்கே ஒன்று இருக்குது. ஓ ஆமாம், 2019 ஃபெப்ரவரியில் தான் இருக்கும் நம்ம இன்னும். ஓகே, கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த லென்ஸ், அதுக்கப்புறமா தான் நிக்கான் லென்ஸ். ஆமாம். ஸோ இப்போ 24-70 வாங்கியாச்சு, 7200 வாங்கியாச்சு. ஸோ அவர் வந்து 35 வச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஓகே தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் வைடு தேவைப்பட்டுச்சு. கிம்பல் ஒர்க்குக்கு வந்து வைடு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எங்கள்கிட்ட இருக்க வைடஸ்ட்னு பார்த்தா 28 தான். ஸோ அதை விட வைடு கிடையாது. ப்ளஸ் இந்த ஹவுஸ் வார்மிங் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது அது பத்தலை. ஸோ ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. முக்கியமாக ஹவுஸ் வார்மிங்க்கு தான் தேவைப்பட்டுச்சு. அந்த வீட்டை வந்து எம்டி வீடு ஃபோட்டோஸ் வேணும்னு கேட்பாங்க சில நேரத்தில். பார்த்தீங்கன்னா 28mm எடுக்க முடியாது. அது எக்ஸாக்ட்லி எவ்வளோ பின்னாடி போனீங்கனாலும் செவுத்துல பள்ளி மாதிரி நின்னாலும் கூட எடுக்க முடியாது அது. அதனால 16mm, ஆக்சுவலி 16 வந்து அல்ட்ரா வைட்ல அப்பர் மோஸ்ட் ஏரியா. அது நிக்கான்ல வந்து 14mm இருக்கு இல்லையா? ஆமாம். சோனியில் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை, அது பரவாயில்ல. 14-24 இருக்குது. எங்க 14-24 இது கிராம்படியாக இருக்குது. இருக்கு. அப்படியா? 14-24 இருக்கு. 12-24 இருக்குன்னு நினைக்கிறேன். 12-24லாம் APSC பாடி. சரி, ஏதோ ஒன்று இருக்கு ஆக்சுவலாக. சும்மா சொல்லாது இருக்கு. ஸோ அதனால் 1635 இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா 1635 வந்து இதுவும் செம்ம. ஆக்சுவலாக 1635 இருந்துச்சுன்னா 24-70 இருந்துச்சு, 7200 இருந்துச்சு. சரி, கிம்பல் ஒர்க்குக்கும் சரி இன்னொரு வைட் லென்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய அப்போ வந்து இந்த அரங்கேற்றம் அது இதுன்னு எடுத்துகிட்டு இருந்தோம். ப்ளஸ் ஹவுஸ் வார்மிங் வந்து நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே கதவுக்கிட்டே என்ட்ராக எடுக்கிறீங்கன்னா அதில் பாதி தான் கவர் ஆகும். அதாவது அதுக்கு பின்னாடி பாதி இருக்கும். ஸோ சரி, இன்னும் கொஞ்சம் வைடு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்க நீங்கள் இன்னும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் அப்படி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ சரி ஓகே, இன்னொரு லென்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்போ தான் வந்து 1635 வாங்கணும். ஸோ இந்த லென்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எங்கள்கிட்ட சோனி ஃபுல் கலெக்ஷன் இருந்துச்சு. 16லேருந்து 200 வரைக்கும் 2.8ல் ஃபிக்ஸ்டு 2.8 எல்லாமே ஜி மாஸ்டர், காம்ப்ரமைஸே எல்லாமே ஜி மாஸ்டர். ஆமாம். ஸோ அதான் வழக்கம் போல தான். ஸோ இவர் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கினார். பட் நான் வந்து 7200 வாங்கலை அப்படின்னா இதுதான் காஸ்ட்லியஸ்ட் லென்ஸ் இல்லையா? ஆமாம், இதுதான் காஸ்ட்லியஸ்ட். ஸோ அதனால் சரி ஓகே, வாங்குறோம் ஜி மாஸ்டர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து அவ்வளோதான். இது வந்து நான் நிக்கான் எக்கோ சிஸ்டம் நிக்கான் சோனி சோனியா சோனி பற்றி அதான் அது
பேரே அவ்வளோ கேட்சியாக இல்லை இருக்கு நிக்கான் அப்படின்னு டக்குன்னு அப்படி வருது வயலில் மறந்துடாமல் இந்த சரியில்லை. ஸோ சோனியை பொறுத்த வரைக்கும் இந்த 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 3 லென்ஸ் இருந்துச்சுன்னா போதும். சோனி எக்கோசிஸ்டம் யூஸ் பண்ணுற வரைக்கும் இதை வச்சு ஓட்டிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. 16 200 வரைக்கும் 2.8. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன வாங்கினீங்க? இல்லை ஆக்சுவலி நான் நிக்கான் அந்த 14-24 லென்ஸ் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, 14-24 தான். ஆமாம், 2.8 லென்ஸு. அந்த லென்ஸு நக்கலுக்கு சொல்லியிருந்தாலும் இந்த லென்ஸ் அதை விட அட்வான்டேஜஸ் ஜாஸ்தி. முக்கியமான அட்வான்டேஜ் இதில் வந்து என்டி ஃபில்டர் உங்களால் போட முடியும். அந்த லென்ஸில் என்டி ஃபில்டர் போடலாம், ஆனால் அது போடுறதுக்குள்ளே தீந்துடும். அது அந்த லென்ஸே வந்து முன்னாடி பல்ஜாக இருக்கும், இவ்வளோ பெருசாக பல்ஜாக இருக்கும். அதனால் நார்மலாக என்டி ஃபில்டர்ஸ் போட முடியாது. அதுக்குன்னு தனியாக என்டி ஃபில்டர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை வச்சு தான் போட முடியும். அந்த ஸ்கொயர் என்டி ஃபில்டர் தான் போட முடியும். அதில் அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அதில். அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு நல்ல காம்ப்ரமைஸ். 16 மில்லிமீட்டருங்கிறது வந்து நல்லா வைடு தான். அதுவே போதுமான அளவுக்கு வைடு தான். அது மறந்துட்டேன். நிக்கானில் நான் 14-24 வாங்கியிருந்தேன். நீ வாங்கி ரிட்டர்ன் பண்ணியே? ஆமாம். ஐஸ்லாண்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். ஐஸ்லாண்டு அந்த நியூயார்க் போனப்பெல்லாம் போய் யூஸ் பண்ணோம். கரெக்ட், அந்த லென்ஸ் சொல்லவே மறந்துட்டேன். ஓகே, சரி நிக்கான் தானே. ஸோ அதை ஒரு லென்ஸ் வாங்கினோம், யூஸ் பண்ணோம், முடிஞ்சுது. சரி சரி சொல்லுங்கள். அடுத்தது வந்து மேக்ரோ. ஆமாம், நீங்கள் மேக்ரோ வாங்கினீங்க. ஆமாம், மேக்ரோ வாங்கினேன் நான். அது எதுக்கு நான் வாங்கினீங்க? மேக்ரோ நிறைய காரணங்களுக்காக வாங்கினேன், எல்லாமே மறந்து போச்சு எனக்கு. இப்போது யூடியூப் மெயினாக. ஆமாம், கரெக்ட். யூடியூப் பியூட்டி ஷார்ட்ஸுக்கு தேவைப்பட்டுச்சு எனக்கு. ரொம்ப கரெக்ட். யூடியூப்பில் பியூட்டி ஷார்ட்ஸுக்கு எனக்கு மேக்ரோ லென்ஸ் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அந்த டோக்கினா வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அந்த காம்லைட் அடாப்டரை வச்சு மேனுவல் ஃபோக்கஸ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் நான். ஆனால் நம்ம கொஞ்சம் வளர நம்மளுடைய கேமரா மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஆட்டோ ஃபோக்கஸ் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஃபோக்கஸ் புல்லிங் இல்லை ரொம்ப ஹை எண்ட் மோட்டரைஸ்ட் சிஸ்டம்ஸும் வாங்க முடியல. அதனால சரி ஓகே, கொஞ்சம் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி ஒரு லென்ஸ் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன் சோனியில். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சோனி 90mm 2.8G லென்ஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற மேக்ரோலேயே தி பெஸ்ட் லென்ஸ். ஐ திங்க் இன்றைக்கும் அந்த டிபி ரிவ்யூலாம் போய் பார்த்தா நம்பர் ஒன் லென்ஸு. யாராவது மேக்ரோ ஒர்க்கு சோனி பாடி வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். $1000 இந்த லென்ஸு. நம்ம ஊரில் எப்படியும் ஒரு 75,000-80,000 ரூபா வரும் இந்த லென்ஸு. ஆனால் ஒவ்வொரு பைசாக்கும் ஒர்த்து. ஒரே ஒரு பிரச்சனையை தவிர்த்து எனக்கு இதில் பிடிக்காத பிரச்சனை ஒன்று தெரியுமா கருத்து? அந்த டீக்ளிக்கா, இந்த மேனுவல் ஃபோக்கஸ் ஸ்டார்ட். இது கூட பரவாயில்ல, மேனுவல் ஃபோக்கஸ்க்கு இது டோக்கினா லென்ஸில் எனக்கு பழக்கம் இருக்குது. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் இப்படி எழுத்தா மேனுவல் ஃபோக்கஸ் இது எனக்கு அது பழக்கம் இருக்குது. டோக்கினால் ஆல்ரெடி அப்படி தான். அது ஒரே மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, மேனுவல் ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, பண்ணிவிட்டு ஃபைன் டியூன் பண்ணுறதுக்காக கரெக்டாக மேனுவல் ஃபோக்கஸில் கொண்டு வந்து வைக்கிறீங்க. இப்போது அது எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ நான் இங்கேருந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டோ ஃபோக்கஸ் நிறுத்தினேன்னா ப்ரீவியஸாக ஆட்டோ ஃபோக்கஸ் எங்கே நிறுத்தி வச்சிருந்தோன்னா அங்கே போயிடும். ஸோ இந்த மேனுவல் ஃபோக்கஸ்க்கும் ஆட்டோ ஃபோக்கஸுக்கும் ஸ்விட்ச் பண்ண அப்படின்னாக்கா மேனுவல் ஃபோக்கஸில் நீங்கள் எங்கே வச்சுருந்தீங்களோ அதை யோசிச்சுக்கும், அதுக்கு போயிடும். ஆட்டோ ஃபோக்கஸ் இன்ட்ரெஸ்டிங்க அங்கே போயிடும் அது. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் அந்த இம்மீடியட் ஓவர் ரைடு கிடையாது இந்த லென்ஸில். அது ரொம்ப கடுப்படிச்சிருக்கு இந்த லென்ஸில். ஆனால் அந்த இமேஜ் குவாலிட்டி பார்க்கும்போது அதெல்லாம் மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அவ்வளோ சூப்பரான லென்ஸ் இது. இதுக்கான ரிவ்யூ நான் தனியாக பண்ணுறேன் இந்த லென்ஸுக்கு. ஏன்னா இந்த லென்ஸை பியூட்டி ஷாட்ஸ் எடுக்கிற மாதிரி இன்னொரு மேக்ரோ லென்ஸ் இல்லை கையில். அதனால் நிக்கானில் எதுவும் இல்லையா? நிக்கானில் டோக்கினா லென்ஸ் தான் இருக்குது. ஓகே, இல்லை இது செம்ம லென்ஸ் ஆக்சுவலாக. இந்த லென்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இவரோட அந்த யூடியூபோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டியே ஓரளவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு யூடியூபுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண ஃபஸ்ட்டு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஆமாம், ஏன்னா நான் அப்போயே கேட்டேன், இது இவ்வளோ போட்டு வாங்குறீங்களே, இது எப்படி யூஸ் ஆகும்? அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூபுக்கு அந்த பியூட்டி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே. அதுக்கப்புறம் 1 or 2 வெட்டிங்ஸில் யூஸ் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வந்து சூப்பர். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து கெனானை வச்சு அதோட அடாப்டர் போட்டு மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் இது வந்ததுக்கப்புறம் ரொம்ப இது போர்ட்ரேட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, மேனுவல் ஃபோக்கஸ் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த அந்த ஃபோக்கஸ் ரிங் வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிவ் தெரியுங்களா? அது ஃபோக்கஸ் பை ஒயர் தான். அது இருந்தாலும் லைட்டாக திருப்பினாலே அந்த ரெஸ்பான்ஸ் தெரியும் உங்களுக்கு. சரி, ஃபோக்கஸ் மாறுறது தெரியும். கிட்டத்தட்ட மெக்கானிக்கல் ஃபோக்கஸ் லென்ஸ் மாதிரி தான் அது. அவ்வளோ நல்லா இருக்கும் அதில். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து சான்ஸே இல்லை. அந்த லென்ஸ் சூப்பராக இருக்கும். 70-200 அதே மாதிரி தான் காட்டு. லைட்டாக திருப்பினாலே போதும் அந்த ஃபோக்கஸ் வந்து மேனுவலுக்கு மாறுறது நீட்டாக தெரியும். அது அவ்வளோ நல்ல லென்ஸ் அது. ஸோ 90mm மேக்ரோவில் நீங்கள் இது கெட்டிங் ரெடி ஷார்ட்ஸ் மாதிரிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் எவ்வளோ யூஸ் ஆச்சு தெரியுங்களா? அது 70-200 போட்டு எடுத்தோம்னாக்கா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கிட்ட போக முடியாது. ஆனால் இது அப்படி இல்லை, வரைக்கும் கிட்ட போகலாம் நீங்கள், பிரச்சனையே கிடையாது. ஸோ வேணுங்கிற அளவுக்கு தூரமும் போய்க்கலாம். அதான் மேக்ரோ வந்து ஒரு மஸ்ட் ஹேவ். கண்டிப்பாக போர்ட்ரைட்ஸுக்கு வந்து நிச்சயமாக மேக்ரோ வெட்டிங் ஈவெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். அட்டகாசமான லென்ஸ் அது. குவாலிட்டி வந்து ஃபோட்டோக்காகட்டும் வீடியோக்காகட்டும் அப்பா சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக வீடியோக்கெல்லாம் ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் அப்படி டச் பண்ணால் அப்படி செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். 90mm மேக்ரோ அது. ஆனாலும் ஆட்டோ ஃபோக்கஸ் தாங்கும். அது
அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மைக்ரோ ஆட்டோ ஃபோக்கஸ் கூட அவ்வளோ க்ளீனாக ஸ்மூத்தாக இருக்கும் ஃபோக்கஸிங். அதெல்லாம் சான்ஸே இல்லை. இன்னும் அந்த ஷார்ப்னஸ் தான் வந்து சில நேரங்களில் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் கூட போகும். ஏன்னா சில பேருக்கு அந்த முகத்தில் எதாவது பருகிறதா இருந்துச்சுனாக்கா அது ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக காட்டும் அந்த லென்ஸ். ஏன்னா அவ்வளோ ஷார்ப்பான லென்ஸ், காம்ப்ரமைஸே கிடையாது அந்த லென்ஸுக்கு. அது என்னத்தை பார்க்குதுன்னு தெரியாது, ஆனால் பார்க்குறது அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக காட்டும் அது. அதனால் ஒரு சூப்பரான லென்ஸ் அது. இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ப்ரைம்க்கே போயிட்டேன். நான் ஜூம் லென்ஸே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. சோனியில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த 70-200 லென்ஸ் ஒன்று தான் ஜூம் லென்ஸ், வேறு எதுவுமே ஜூம் இல்லை என்கிட்ட. அத்தனையும் ப்ரைமு, 28 ப்ரைமு, 35 ப்ரைமு, 90 ப்ரைமு, 85 ப்ரைமு, அப்புறம் 35 அது சொல்லிட்டேன் நான். அவ்வளோதான், எல்லாமே ப்ரைம் தான். 28 ஒரு ப்ரைம். ஆமாம், அத்தனையும் ப்ரைம் லென்ஸாக போயிடுச்சு. இப்போ ஜூம் லென்ஸ் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது எனக்கு. ஆனால் கையில் பைசா தான் இல்லை, என்ன பண்ணுறது. சரி விட்டு தோலை, அடுத்த லென்ஸு நம்பலாமா? நம்பி தான் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இது வாங்கினீங்க, இதுக்கப்புறம் 50 வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 50 1.8 லென்ஸு. ஸோ Z6 பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா, இந்த லென்ஸும் அதே மாதிரி தான். நிக்கான் மிரர்லெஸ் பாடிஸில் இப்போ வந்திருக்கிறதுலேயே தி பெஸ்ட் லென்ஸ் அப்படின்னா 50 1.8 லென்ஸ் தான். இது கூட நிறைய லென்ஸ் வந்திருக்கு. இந்த 35 வந்திருக்கு, 24 வந்திருக்கு, F4. ஆமாம், ஆனால் எல்லாமே 1.8 lenses தான். 35 1.8, 24 1.8, 20 1.8, 50 1.8, 85 1.8 எல்லாமே 1.8 lenses தான் வந்திருக்கு. ஆனால் குவாலிட்டி அல்டிமேட்டு. நான் யூஸ் பண்ணினதுல 50 மில்லிமீட்டர்ஸ்லேயே பெஸ்ட் லென்ஸ் இதுதான், இந்த 1.8 லென்ஸ் தான். நீ யூஸ் பண்ணி பார்த்தா பேசுனீ, அப்போ தெரியும் உனக்கு இதோட இமேஜ் குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இது என்ன DxO மார்க்கு, அதில் கூட பாரு, சான்ஸே இல்லை. இந்த லென்ஸோட ரெண்டிஷன் அட்டகாசமான ரெண்டிஷன் இது. ப்ளஸ் இதுதான் ஓரளவுக்கு சீப்பாகவும் இருந்தது. Z6க்கு திரும்ப அது வந்து Z6 லைனில் போகலாமா வேண்டாமா அப்படின்னு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அடாப்டட் லென்சஸ் யூஸ் பண்ணால் அந்த ஆட்டோ ஃபோக்கஸோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. சரி, ஒரு நேட்டிவ் லென்ஸ் ஒன்றாவது கையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன் நான். 50 1.8 24 to 70 F4 வாங்கலாம்னு யோசித்தேன். ஆனால் அது திரும்பவும் இதை விட டபுள் காஸ்ட் அது. அதனால் சரி இப்போதைக்கு 1.8 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் எனக்கு 0 ரிக்ரெட்ஸ் இந்த லென்ஸ் வாங்கினதில். 1.8 50. ஸோ சான்ஸே இல்லை இந்த லென்ஸும். இது புது எக்கோசிஸ்டம், புது லென்ஸு ஸ்டார்டிங் வித் 50 mm. ஸோ அது 50 mm கரெக்ட். பார்த்தீங்கன்னா 50 mm ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் ஐ திங்க் அந்த FZ அடாப்டர் இருந்துச்சு, ப்ளஸ் உங்கள்கிட்ட 24-70 இருந்துச்சு. ஸோ அது ஓரளவுக்கு ப்ராப்பராக தான் ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு ஓட்டிட்டு இருந்தோம். ஆமாம். ஸோ ஒரு ப்ரைம் லென்ஸ் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு 50 வாங்கியிருக்காரு ஃபஸ்ட். ஆமாம், நல்ல பாயிண்ட் அது. 1.8 தான், அதான் நேச்சுரலாக அதான் தோணுது. அது வாங்குறதுக்கு தான் தோணுது. இதுக்கப்புறம் தான் நான் இது வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து இதை பற்றி நம்ம ரிவ்யூவும் போட்டிருக்கோம். 24f 1.4 இது வந்து ஐ திங்க் இப்போ வந்திருக்கிறது வந்து 1.8. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன கேமரா தான், லான்ச் ஆன லென்ஸ் அது 24f 1.4. இப்போ வந்திருக்கிறது 21.8 இல்லை? ஆமாம், இப்போ வந்திருக்கிறது 21.8. ஆமாம், 21.8. ஸோ இது அது கிடையாதுங்க, இது வந்து 24f 1.4 G மாஸ்டர் லென்ஸு. ஸோ இது வந்து இது நான் வாங்குறப்போ வந்து லான்ச் ஆகி ஒரு 6 months இருந்துச்சு நினைக்கிறேன். அப்போ தான் வாங்கினேன். நான் வாங்கி 6 months திருப்பி அந்த 21.8 விட்டான். ஓகே. ஸோ வெயிட் பண்ணி தான் அது வாங்கிக்கலாம். கரெக்ட். பட் இது வாங்கினதுக்கு மெயின் காரணம் வந்து அகெயின் இந்த F28 F2 வந்து வித்துட்டேன் நான். ஸோ அது 6500 அது அந்த காம்போ வித்தாச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் கிம்பல் ஒர்க்குக்கும் சரி, இன்னும் கொஞ்சம் வைடாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ப்ளஸ் ஒரு ப்ரைம் லென்ஸ் இருந்தால் லோ லைட்டுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா அது F2. ஸோ இது வந்து ப்ரைம் தான், ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, F1.4 ப்ரோ ப்ரைம் அது G மாஸ்டர் லென்ஸு. ஸோ அது வந்து அந்தளவுக்கு இமேஜ் குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை. பட் இது வந்து இமேஜ் குவாலிட்டியும் சரி, லோ லைட்டுக்கும் சரி சூப்பராக இருந்துச்சு. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சூப்பர். ப்ளஸ் க்ளோசஸ்ட் ஃபோக்கஸிங் பாயிண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ க்ளோஸாக வேணால் பண்ணலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் சூப்பராக இருந்துச்சு இந்த லென்ஸ். ஆக்சுவலி இந்த டிஸ்டன்ஸில் கூட எடுக்கலாம், நீங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபோக்கஸ் ஆகும். ஆமாம், அவ்வளோ நல்லா எடுக்கலாம், அதில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த லென்ஸ் வாங்கினது. பட் அதான் எகெயின் இது நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா 20f 1.8 வாங்கியிருக்கலாம். பட் ஆனால் இதில் இந்த 24ல் போர்ட்ரேட்ஸும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், அது ஒரே ஐடியா. அது வந்து வைட் ஆங்கிள் அப்படின்னா போர்ட்ரேட்ஸ் வேண்டாம்னு சொல்லிட முடியாது. அந்த என்வாயன்மெண்டல் போர்ட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து 24 mm சூப்பராக இருக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப் அதுக்கும் நல்லா இருக்கும் அந்த லென்ஸ். என்வாயன்மெண்டல் போர்ட்ரேட்ஸ் இருக்கும், பெரிய வாட்டர் ஃபால்ஸ் முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல 70-200 போட்டு வேஸ்ட்டு. அந்த வாட்டர் ஃபால்ஸோடைய அந்த ஃபுல் அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் காட்டணும் உங்களுக்கு அப்படின்னாக்கா 24 mm மாதிரி அதுலேயே போர்ட்ரேட்ஸ் எடுக்கலாம் நீங்கள். ஸோ என்வாயன்மெண்டல் போர்ட்ரேட்ஸ்னு வந்துச்சுன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். ஃபன் போர்ட்ரேட்ஸ் கூட எடுக்கலாம். நல்லா கிட்ட வந்து எடுத்தீங்கன்னா நல்லா டிஸ்டார்டடாக இருக்கும் மூஞ்சி, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நல்லா இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி கரெக்ட், கிம்பல் ஒர்க்கு. ஸோ நல்லா இருக்கு ஆக்சுவலாக. நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிம்பல்னா இப்போ இது. ஏன்னா இது
அந்த லென்ஸ் விற்றதுக்கப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் எந்த லென்ஸும் கிடையாது. 16-35 வந்து ரொம்ப ஹெவி ஆக்சுவலாக. ஸோ ப்ளஸ் நீங்கள் அடிக்கடி ஜூம் பண்ணால் திருப்பியும் ரீபேலன்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் வெயிட்டும் வந்து ஓகே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான். கரெக்ட். 1.4ஆகவே இருந்தாலும் இது வெயிட் ரொம்ப கம்மி. அது மற்ற ப்ரைமை கம்பேர் பண்ணும்போது 24 அடுத்தது 35ங்களா, இதில் பாதி வெயிட் தான் இருக்கும். பாதி வெயிட் இருக்கும். ஆமாம், இது ஒன் ஆஃப் த லைட்டஸ்ட் லென்ஸ், சூப்பர் லென்ஸ் இது. ஆமாம், ஜி மாஸ்டரில். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. இதுவும் நோ ரிக்ரெட்ஸ். பட் ஆனால் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா 1.8 வாங்கிடலாம். 20. ஆமாம், இன்னுமே கொஞ்சம் வைடாக இருக்கும். ஆமாம், பட் ஆனால் இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஜி மாஸ்டர் லென்ஸு போர்ட்ரேட் எடுத்துக்கலாம், லேண்ட்ஸ்கேப் எடுத்துக்கலாம், கிம்பல் ஒர்க் பண்ணிக்கலாம், ஆட்டோ ஃபோக்கஸ் சூப்பராக இருக்குது. சம்டைம்ஸ் இது வந்து மேக்ரோவாக கூட யூஸ் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு இருக்காது. பட் ஓகே. இது இந்த லென்ஸில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது 35mm 1.4 திரும்ப அதுக்கே வரேன் நான். என்னதான் இது அவ்வளோ ஒரு சூப்பரான லென்ஸு, எல்லாம் ப்ரோ லென்ஸு எல்லாமே ஓகே தான். எனக்கு இதில் ஒரு விஷயம் பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? ஆட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ் ஸ்விட்ச் கிடையாது இதில். அது சில டைம் நான் தேடிட்டு இருப்பேன் எங்கே அப்படின்னு. அது ஒன்று, இவ்வளோ பெரிய ஃபோக்கஸ் ரிங் தேவையே கிடையாது. இவ்வளோ தடியான ஃபோக்கஸ் ரிங் தேவையில்லை. ஏன்னா எர்கனாமிக்லி பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸை இந்த இடத்துல தான், இத்தனோண்டு இடத்துல தான் பிடிக்கணுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ கேமரா பாடியிலே மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நம்ம நேச்சுரலாக எப்படி பிடிப்போமா லென்ஸை, இப்படி பிடிச்சிங்கன்னா லென்ஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஃபோக்கஸ் பை ஒயரா, இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டாப்பும் ஆகாது. நீங்கள் ஆய்ஸ் முழுக்க சுற்றிக்கிட்டே இருக்கலாம். அது ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த லென்ஸு. ஸோ கேமரா பாடியில் மவுண்ட் பண்ணுறதே கஷ்டம் இந்த லென்ஸு. அது வந்து எனக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி பிடிக்கல எனக்கு. இப்போது இந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 16-35 இருக்கு இல்லைங்களா, இந்த லென்ஸில் உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல எனக்கு, இதோட டெக்ஸ்டரே வேறு மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்கும் அந்த லென்ஸு. grip இருக்கும் உங்களுக்கு. இந்த லென்ஸ் அப்படி இல்லை, மேட் ஃபினிஷ் தான், ஆனால் வழவழன்னு தான் இருக்கும் இந்த லென்ஸு. அதனால் எங்கேயுமே பிடிச்சது ப்ராப்பராக டக்குன்னு கேமரா பாடியில் மவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது முடியாது. இவ்வளோ பெரிய ஃபோக்கஸிங் தேவையே கிடையாது இந்த லென்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்னதாகவே வச்சுருந்துருக்கலாம், தெரில. அதே மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ் ஸ்விட்சும் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போய் நீங்கள் அது என்ன இந்த கேமராவில் போய் ஒவ்வொரு தடவையும் மாற்றிக்கிட்டு இருக்கணும். இப்போது இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் கஸ்டம் பட்டன்ஸில் வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா 4-5 பட்டன் கிளிக் பண்ணும்போது அவ்வளோ ஜர்க் இருக்கும் வீடியோ. இது ஒன்று ஐ மீன் டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இங்கே லென்ஸில் மேனுவல் ஃபோக்கஸ் மாற்றி விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஷார்ப்பாக ஃபோக்கஸில் நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நான் போய் தேடி கண்டுபிடிச்சி மாற்றி விட்டு அது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா திருப்பி ரெக்கார்ட் ஆஃப் பண்ணணும், இல்லைனா ஷேக் தெரியும். ஸோ நிறையா பிரச்சனை. அந்த விஷயத்தில் நிக்கான் லென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிக்கான் லென்ஸ் ஆகட்டும், கேனன் லென்ஸ் ஆகட்டும். அதுக்காக நம்ம அதை சோனி யூஸ் பண்ண முடியாதுல்ல. அது சரி சொல்கிறேன். என்ன பிரச்சனைனா மேனுவல் ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் இமீடியட் ஓவர் ரைடு. நிக்கானில் நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, இல்லை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணு சொல்லிட்டு லைட்டாக திருப்பினீங்கன்னா போகிறோம். அது திருப்பினீங்கனாலே அது தெரிஞ்சுக்கும். மிரர்லெஸ் கேமரா சொல்லி திருப்பினாலே தெரிஞ்சிடும் ஓகே மேனுவல் ஃபோக்கஸ்க்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேனுவல் ஃபோக்கஸ்க்கு மாறிடும் அது. ஸோ இந்த மாதிரி அது டிஎஸ்எல்ஆர் லென்ஸும் அதே மாதிரி தான். ஆட்டோ ஃபோக்கஸ்லேயே இருந்தாலும் மேனுவல் ஃபோக்கஸ் ரிங் நீங்கள் திருப்பினீங்கன்னாக்கா ஃபோக்கஸ் மாறும். ஆனால் சோனி லென்ஸ் எதுலேயுமே அந்த மாதிரி மாறாது. ஒரு லென்ஸில் கூட அந்த மாதிரி மாறாது. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா சில நேரங்களில் வந்து அந்த ஃபைன் டியூனிங் தேவைப்படும் நமக்கு. என்னதான் ஐயோட ஃபோக்கஸ் அதெல்லாம் இருந்து ஃபோட்டோகிராஃபிக் நல்லாயிருக்கும், ஆனால் வீடியோகிராஃபிக் சில நேரத்தில் தேவைப்படும். பட் அது நீங்கள் அப்படி மாற்றினீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கேமரா ஓவர் ரைட் பண்ணாதா, திருப்பி ஃபோக்கஸ் இல்லைன்னு சொல்லி திருப்பி அது ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணாதா ஃபோக்கஸ்? ஏன்னா அது மேனுவல் ஃபோக்கஸில் தான் நிற்கும். அது ஓகே, இது திரும்ப அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஆன் அடுத்த வரைக்கும் அது மேனுவலே தான் நிற்கும். அது இப்போ நம்ம சோனியில் வந்து இந்த டச் பட்டன் அமைத்து விட்டுனாக்கா ஸ்பாட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லி அங்கே நிற்கும் தெரியுமா? அது வந்து மேனுவல் ஃபோக்கஸாக மாறிடும். அது அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து விடுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அதில் மேனுவல் ஃபோக்கஸ். ஓகே, ஏன்னா நம்ம ஓகே எடுக்கிறவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அது மேனுவல் ஃபோக்கஸுக்கு மாறிடும். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரொம்ப நேரம் கழிச்சுங்க நீங்களாம் மாற்றுற வரைக்கும் அது மாறாது. ஹீலியோஸை கடைசி லென்ஸ் அது. இந்த லென்ஸ் வந்து ஒரு ரஷ்யன் லென்ஸு 50 இதுன்னு எப்போ என்ன ஃபோக்கல் லென்த்துனே மறந்து போச்சுன்னு 58 நினைக்கிறேன் அது. ஆமாம் 58mm f 58 தான் கரெக்ட், இங்கே எழுதியிருக்கு. 58mm f2 லென்ஸ் இது ஒரு ரஷ்யன் லென்ஸு. $40 வாங்கினேன் அந்த லென்ஸை. இது வந்து எதுக்கு முக்கியமாக இந்த லென்ஸை வாங்கினேன்னா, அந்த ஸ்வர்லி போக்கா இருக்கு இல்லையா, அந்த போக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி சுற்றுற மாதிரி இருக்கும் பின்னாடி. அது வந்து இப்போ இருக்கிற எல்லா லென்ஸுமே வந்து ஆப்டிக்கலி ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட். இதில் வந்து அது ஆப்டிக்கலி ராங். இந்த லென்ஸ் அது ஃபீல்ட் ஆஃப் கர்வச்சர்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த லென்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், எக்ஸாஜரேட்டடாக இருக்கும். அது ஆக்சுவலி தப்பு, அது லென்ஸோடைய ஃப்ளா அது. ஆனால் இப்போது அது வந்து ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக் ஆகிடுச்சு. திருப்பி ரீமேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட், இது திரும்ப ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது 90s நிறுத்திட்டாங்க இந்த லென்ஸை. ஏர்லி 90s நிறுத்திட்டாங்க மேனுஃபேக்சரிங். இப்போ வந்து திரும்ப ஒரு ரீஹவுஸும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லென்ஸை. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது ஈபேல எங்கேயாவது கிடச்சதுனாக்கா மிஸ் பண்ணிடாதீங்க. 58mm f2 லென்ஸ் இது. ஹெலியோஸ்னு பேர், HELIOS 44/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பேர். 44-2 அப்படின்னு இருக்கும். நிறைய வெர்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கு, இதுலயே நிறைய இருக்கு. ஆமா, இது நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க, ஏன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க. ஓகே பண்ணுவோம். இது ஒரு ஃபுல்லி
மேனுவல் லென்ஸ் இது ரொம்ப நல்லா இருக்கும், அது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் சில பீரோலாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த லென்ஸுக்கு தேவையானதெல்லாம். நான் ஒரு ரிவ்யூ பண்ணுறேன் இந்த லென்ஸுக்கு சீக்கிரமாகவே. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த லென்ஸு. ஆமாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். கரெக்டாக நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் ஒரு சில ஃபோட்டோஸ் நான் காமிக்கிறேன், அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ப்ரைம் லென்சஸ்லாம் நீங்கள் ஒரு மாதிரி பொக்கேலாம் பார்த்துட்டு இந்த லென்ஸ் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த லென்ஸோட கேரக்டரிஸ்டிக். ஆமாம், ஓகே, இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா பார்க்க தோணும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை. அந்த மாதிரி ஒரு லென்ஸ் இது. அதான் அந்த லென்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்க்காக வாங்குற லென்ஸ், விண்டேஜ் லென்சஸ் இதெல்லாம். ஸோ விண்டேஜ் லென்சஸில் நிறைய ஃப்ளா இருக்கும், ஃப்ளாரிங் ரொம்ப மோசமாக இருக்கும், கான்ட்ராஸ்டே இருக்காது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்ங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சு. இந்த என்ன பெல் பாட்டம்லாம் இப்போ திரும்பவும் இந்த பூட் கட்டுன்னு வந்தது இல்லையா, அந்த மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் இந்த லென்ஸோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதா நீங்கள் இன்ஸ்டாவில் போய் அந்த ஹேஷ்டாக் ஹீலியோஸ் கரெக்டாக நல்ல அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் பிக்சர்ஸ் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன மாதிரி. ஏன்னா ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்தா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது, நீங்கள் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபோட்டோஸ் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக், ஏன் இந்த லென்ஸ் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். இந்த வீடியோ யாராவது முழுசாக பார்த்து தொலைச்சேன் இல்லாட்டி அப்பாடா முடிஞ்சதுடா அப்படின்னு முடிச்சிட்டிங்களா நீங்கள், அப்பா முடிஞ்சது அப்படின்னு கமெண்ட்ல எழுதுங்க. ரொம்ப லென்த்தியான வீடியோ. ஆனால் கேமரா பாடி வந்து அதான் பாடி சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம இன்றைக்கி ஒரு பாடி நாளைக்கு ஒரு பாடி வாங்கிடலாம். பட் ஆனால் லென்ஸ் அப்படி வாங்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம லென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கஷ்டம் பாடி எக்கோசிஸ்டம் மாற்றுறது. ஏன்னா அந்த கஷ்டம் இருந்துச்சு ஆக்சுவலாக. நிக்கான்லேருந்து சோனிக்கு மாறப்போ அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. டக்குன்னு நிக்கான் எல்லாத்தையும் செல் பண்ண முடியல. பாரு இன்னும் கொஞ்சம் நிக்கான் கேஸ் வச்சிருக்கோம். இப்போ அதுக்குள்ளே திருப்பி நிக்கான்லேயும் நல்ல கேமரா விட ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதாங்க, கேமரா ஹீட் ஆரம்பிச்சிச்சு, ரெக்கார்டரோட பேட்டரி லோ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 16-17 லென்ஸை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட மொத்த லென்ஸ் கலெக்ஷன். ஸோ ஒன்றும் ஒரு பர்பஸ்க்காக பார்த்து வாங்கின விஷயம் எதுவுமே நாங்கள் ஜஸ்ட் லைக் தட் அப்படி வாங்கலை. எல்லாமே காஸ்ட்லியும் கூட. ஸோ இதோட மொத்த வேல்யூவே கிட்டத்தட்ட ஒரு $18,000-19,000 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு. ஸோ ஒன்றும் யோசிச்சு ஒரு டாலரும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு வாங்கினது. ஸோ அதனால் நீங்கள் லென்ஸ் வாங்குறீங்கன்னா தெளிவாக ரீதிங்க் பண்ணி வாங்குங்க. ஏன்னா லென்ஸ் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் கேமரா இன்றைக்கி A7 III வாங்கலாம், நாளைக்கு R4 வாங்கலாம், நாளைக்கு வேறு ஏதாவது வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். பட் லென்ஸ் வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவ்வளோதான், ரொம்ப வருஷத்துக்கு வரும். லென்ஸ் வந்து கேமரா பாடி மாதிரி கிடையாது. ஒரு லென்ஸ் நல்லா வாங்கினீங்கன்னா அது பல வருஷங்களுக்கு வரும் அந்த லென்ஸு. இந்த கேமரா சரி, இந்த லென்ஸ் எத்தனை கேமரா பாடி பார்த்தாச்சு, இனிமேல் இந்த லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவ்வளோ நல்ல லென்ஸ் இது 10 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காரு. கரெக்ட், சாலிடாக ஒரு நல்ல லென்ஸுங்கிறது வைரம் மாதிரி ரொம்ப வருஷம் வரும். அதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்ன கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க கீழே? அதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துன்னு சொல்லுங்கள். சரி, முடிச்சிடுவோமா? ஆமாம், இதெல்லாம் போக அனமார்ஃபிக்னு ஒரு தண்டக்கர மாதிரி ஒரு லென்ஸ் ஒன்று வாங்கினேன் நான். அது எதுக்கு வாங்கினேன்னே தெரியாமல் வாங்கினீங்களா? ஃப்ரீயாக கொடுத்ததா? சரி விடு, உங்கள் அடுத்த வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் பாய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் இது லென்ஸை பற்றின வீடியோ, ஒரு வேளை நீங்கள் கேமராவை பற்றின வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அது வினோத்தோட சேனல் இருக்குது. நான் அந்த வீடியோக்கு லிங்க்கும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ அதுதான். ஸோ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். ஸோ இது ரெண்டையும் பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு எக்கோ சிஸ்டம்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எந்த பாடி வாங்கணும் ஃபஸ்ட்டு, இல்லை எந்த லென்ஸ் வாங்கணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆமாம், எதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, அதுதான் ஒரு லென்ஸ் வாங்குறதுக்கு பின்னாடி இருக்கிற தாட் ப்ராசஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லோரும் வாங்குறாங்கிற மாதிரியும் நீங்கள் வாங்கிடக்கூடாது. அதுக்காக சொல்ல வரணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணோம். 2 மணி நேரமாக தண்ணி கூட குடிக்காமல் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் வேறு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.